சற்றும் என்னை விலகாத வெட்ட வெளியே துளியும் தன்மை மாறாத களியே சந்தடி மிகுந்த உடல் வந்தமெனும் சந்தையினில் தந்தை என வந்த தயவே சற்றும் என்னை விலகாத வெட்ட வெளியே துளியும் தன்மை மாறாத களியே சந்தடி மிகுந்த உடல் வந்தமெனும் சந்தையினில் தந்தை என வந்த தயவே முற்றும் என்னை பற்றும் வினை கற்ற இணை ஒற்றை வீரர் மொத்தமும் அவிழ்த்த விடிவே மூலையில் கிடந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் வைத்த நிதியே அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே அல்லும் பகல் இல்லாமல் அலை பாயும் என் நெஞ்சின் அடிநாதமான பொருளே உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருகமனம் அருள்க குருவே ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருகமனம் அருள்க குருவே. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு கணேசன் அவர்களிடம் நான் தற்போது சொன்னபடி எனக்கு என்னமோ இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன்னே நிறைவு பெற்றதாக தோன்றுகிறது. இந்த திருக்கோவில் வளாகத்தில் சனி பிரதோஷ தருணத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த கோவில் நம்ம புராணங்கள்ல கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது மயம் சிருஷ்டி செய்தார் அப்படின்னு அது எப்படி இருக்குன்னு கற்பனை செய்து பார்ப்போம் நம்ம. ஆனால் மனதார சொல்லுகிறேன், இந்த திருக்கோயில் 2வது முறை நான் வருகிறேன். இந்த மயம் சிருஷ்டியாகவே இருக்கு, அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இங்கேயே இருப்பவர்களுக்கு அது புலப்படாமல் போகலாம். நான் வெளியிலிருந்து வருகின்ற எனக்கு என்னுடைய புலன்களை தாண்டி ஆன்ம தளத்தில் ஒரு தாக்குதல் நிகழ்ந்தது போல இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கோவிலில் பெற முடிகிறது. அதற்காக இந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு சேர்த்து நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. உண்மையில் இதுக்கப்புறம் என்னத்தை பேசுறதுன்ற மாதிரி ஒரு பிரமதட்டி போச்சு. முருகனை பார்க்கும் பொழுது மூக்குல ஒரு வியர்வை பூத்தது போல இருக்கிறது. அவ்வளவு தத்ரூபமாக ஒரு சொரூபத்தை பார்க்கும்படியாக இருக்கிறது. போன முறை இந்த கோவிலுக்கு வந்திருந்த பொழுது எனக்கு ஒரு பழைய நண்பர் புதியதாக கிடைத்தார். அவர்தான் திரு நாராயணன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்னை போலவே ராமகிருஷ்ணா பள்ளியில் படித்தவர் என்பதை தெரிந்து கொண்டேன். பார்த்த மாத்திரத்திலேயே தன்னுடைய நேசத்தை மிகவும் என் மீது பொழிந்து அன்றிலிருந்து கிட்டத்தட்ட தினமும் தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு நான் மீண்டும் இந்த கோயில் வந்து பேச வேண்டும் என்ற பேராவல், அதற்காக அவர் முயற்சி செய்தார். அது ஒரு பக்கம் இருக்க, சென்ற முறை இந்த கோயிலுக்கு நான் வந்த பொழுது என்னை அறிமுகப்படுத்திய திரு அழகப்பன் சுப்பிரமணியம் தான் அவருக்கு இருக்கார். அழகப்பன் சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அடுத்த முறையும் இந்த கோயிலுக்கு வர வேண்டும், நீங்கள் வரும் பொழுது புதிதாக ஒரு அரங்கம் இங்கே கட்டப்பட்டிருக்கும், அதில் வந்து நீங்கள் பேச வேண்டும் என்றார். சந்நிதியின் அருகில் நின்று கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை முருகன் நிறைவேற்றி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்படிதான் நடக்கும். எப்போதும் போல் நான் அமெரிக்கா வருவதென்றால், எப்போதும் போல்னா நாம் அமெரிக்கா வரும்போதெல்லாம் அதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் கிரியா ஊக்கியாகவும் பேராதரவாகவும் இருப்பது என்னுடைய உறவினரும் அதை காட்டிலும் உற்ற நண்பருமான திரு மணிகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு தளபதி போல் விளங்கும் திருமதி ஷியாமளா ரகு அவர்கள். இவர்கள் இருவருடைய முயற்சியால் தான் எனக்கு இந்த பயணம் தொடர்கிறது. இல்லை என்றால் நான் சென்னையிலிருந்து நியூஜெர்சி வந்து சிமானாவுடைய 50வது ஆண்டு விழாவில் பங்கு கொண்டு நியாயமாக அப்படியே திரும்பி போயிருக்க வேண்டியவன். நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு திருவுள்ளமாக இருப்பதால் இங்கே நான் வர நேர்ந்தது. அதற்கு முழுமுதற் காரணமாகிய மணிக்கும் ஷியாமளாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை. மிக நெருக்கமானவர்களுக்கு நன்றி சொல்வது என்பது மிக சிரமமான காரியம். தெரியாத விஷயத்தை பற்றி சுலபமாக பேசிவிடலாம், மிக தெரிந்ததை பற்றி பேசுவது மிகவும் கடினம். அதுதான் அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சவால். இன்னொரு விஷயம், பிரதோஷம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று. அருகிலே இருக்கக்கூடிய ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கூட இந்த பிரதோஷ காலம் என்கின்ற ஏற்பாடு கிடையாது. அது ஆச்சரியம்தான். ஆனா இன்றைக்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கடல் தாண்டி வந்து ஒரு நாட்டில் நுழைந்தால் இங்கே பிரதோஷம் நடைபெறுகிறது என்றால் இது அமெரிக்காவா தமிழ்நாடா என்ற ஒரு மயக்கம் எனக்கு ஏற்படுகிறது. பிரதோஷம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பிரளய காலத்தினுடைய சுருக்கம் தான் பிரதோஷம். நமக்கு அழிவு கிடையாது, டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இன்வல்யூஷன் தான் உண்டு. சிவன் வந்து எதையும் அழிப்பதில்லை, உள்வாங்கிக் கொள்ளுகிறார். விதை உள்ளே மரங்கள் எல்லாம் மீண்டும் விழுவது போல் அண்டம் அடங்குகின்ற அந்த தருணம், படைப்பு சிருஷ்டி ஒடுங்குகின்ற தருணம் தான் பிரளயம் என்று சொல்லுகிறோம். பிரளயம் என்ற சொல்லுக்கு அழிவு என்ற பொருள் கிடையவே கிடையாது. பிரளயம் திரும்ப அதிலே லயிப்பது, அங்கிருந்து திரும்ப தோன்றுவது என்று சொல்வோம். அதனுடைய மினியேச்சர் வெர்ஷன் தான் பிரதோஷம். அதை வந்து ஒவ்வொரு முறையும் அந்த நினைப்போடு நாம் வந்து இறைவனுடைய சந்நிதியிலே நிற்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கும் போதே விழி திறந்த நிலையிலே உணர்வு இருக்கும் பொழுதே நம்மை நாம் உள்நோக்கி திருப்பிக் கொள்ள தெரிய வேண்டும். அதுதான் பிரதோஷத்தினுடைய தத்துவம். கணேசன் அவர்களுக்கும் அழகப்பன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரதோஷத்துல மனம் ஒன்முகப்படுவது என்பது மிக அசாத்தியமாக கருதப்படுகின்ற ஒன்று இங்கே அனாயாசமாக நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலிலே என்பதை என்கின்ற அனுபவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சற்று நேரம் நாம் வாயை மூடி சும்மா இருந்தோமானால் இங்கே இந்த பிரதோஷ வைபவம் நம் மனம் லயப்படுவது என்பது மிக எளிதாக நடைபெறுகிறது. எங்கே நம்முடைய முயற்சி இல்லாமல் மனம் ஒடுங்குகிறதோ அதுதான் உண்மையிலேயே சந்நிதி. இறைவன் சந்நிதி என்பது அதுதான். எனவே அப்படி ஒரு சந்நிதியிலே அமர்ந்து உங்களை சந்தித்து சில சிந்தனைகளை, கொஞ்சம் ஆனந்த துளிகளை பகிர்ந்து கொள்வது என்பது எனக்கு இறைவன் கொடுத்திருக்கும் பேர். நான் மீண்டும் மீண்டும் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். நேற்று கணபதி, இன்று முருகன். கணபதி கோவிலில் நெத்தி பேச்சு, இன்றைக்கு முருகன் கோவிலில் பேச்சு. இங்கே வந்தா ஒருத்தர் கணேசன்கிறார், இன்னொருத்தர் பழனிங்கிறார். ரெண்டுத்துக்கும் பொருத்தமா அழகப்பன் ஒருத்தருக்கார், அழகனுக்கு அப்பன். அதனால சிவமுருகன் கோயிலில் இந்த 3 பேரையும் சேர்த்து சந்திப்பது என்பது விசேஷமாக இருக்கிறது. பக்தியும் பரமகுருவும் என்கின்ற தலைப்பு ஷியாமளா அவர்களுடன் பேசி நிச்சயமாக மீனா அவர்களுக்கு வந்து என்னை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அவர் எனக்கே தெரியாத விஷயங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனக்கு அப்படித்தான்.
நீங்கள் யாரையோ ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தோணுச்சு. சரி, அப்படி இருந்ததுன்னா உண்மையிலேயே அவர் நல்ல ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி இருக்குது. பக்தியும் பரமகுரு. பரமகுரு யார் என்பதற்கு கேள்வியே இல்லை. சுப்பிரமணியர் தான் பரமகுரு. எதனால அவரை பரமகுரு சொல்றோம்? பொதுவான கதை அவர் தகப்பன் சாமி என்று. சுவாமிநாதன் தகப்பன் சாமி, தந்தைக்கு அவர் உபதேசம் செய்தார் என்று. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிவனுக்கு உபதேசம் செய்ய முடியுமா? அதுவா பொருள்? வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். இது எப்படி என்று கேட்டால், நமக்கு பிறந்த குழந்தை, நாம் வளர்க்கின்ற குழந்தை மெல்ல மெல்ல பேசத் தொடங்கும் பொழுது நாம் அடைகின்ற மகிழ்ச்சி தனி இல்லையா? குழல் இனிது யார் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மாதிரி அப்படித்தான் சிவனுக்கும் அனுபவம் அப்படின்பார் கீவாச்சாருக்கு. தன்னுடைய குழந்தை மழலை பேசினா எப்படி இருக்கும்? யாராவது வந்தாருன்னா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம குழந்தைய கூப்பிட்டு நான் அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்கிறோம்ல, நீ ஆத்திச்சூடி சொல்லி. அப்புறம் ஆத்திச்சூடிலாம் மாறி போச்சு, ரைம்ஸ் சொல்ல சொல்லி கேட்கறது. அது மாதிரி அது தப்புந்தவராக சொன்னாலும் அந்த தந்தைக்கும் தாய்க்கும் அது செவிக்கு இன்பம். அதனுடைய பெரிய பரிமாண வீச்சு தான் இந்த உபதேசம் அப்படின்றார். அது மட்டும் இது ஒரு தளம், இது ஒரு டைமென்ஷன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் ஆத்மாவை புத்திரக என்கிறது சாஸ்திரம். நம்முடைய ஆன்மா தான் நமக்கு மகவாக பிறக்கிறது என்பது நம்முடைய கொள்கை. அப்படி சுப்பிரமணியன் என்பவர் யார் என்று கேட்டால் சிவனுடைய தேஜஸ். அவருடைய தேஜஸை அவரால் பார்க்க முடிகிறதா? முடியாது. கண்கள் அருகே இமை இருந்தும் கண்கள் இமையை பார்ப்பதில்லை என்பார் கண்ணதாசன். பார்க்க முடியாது. நான் மீனாட்சியை பற்றி சொல்லும் பொழுது, நீ காண முடியாத உன் கட்டழகை காணவே கவிதையால் பொழிகிறாயோ. அவளுக்கு தன் அழகை பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால் நமக்கு கவிதையை தந்து அந்த கவிதையில் அவள் கண்ணாடியாக கொண்டு தன்னுடைய அழகை பார்த்து கொண்டுகிறாள். அதுபோல தன்னுடைய தன்மையை சிவம் பார்க்குமானால் அது சுப்பிரமணியமாகத்தான் இருக்கும் என்பதுதான் தத்துவம். அது அழகா சொல்லுவார் கீவாஜா. என்ன, நான் உனக்கு ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் என்று முருகன் சொல்லுகிறான். சொல்ல அப்படின்றாரா புன்முருகனோட. இன்னமும் ஞாபகம் 54 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்டது அவர்கிட்ட. நீ கேட்கிறபடி கேட்டால் நான் சொல்கிறபடி சொல்வேன் என்றானாம் சுப்பிரமணியம். நமக்கு புரியல, ஆனா சிவனுக்கு புரியுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எடுத்து மடியில வச்சுக்கிறார். அதான் கேட்கிறபடி கேட்பது. அதுக்கு உரிய இடத்தை கொடுத்தாதான். அதுக்கு எது சிம்மாசனம்? தந்தையுடைய மடிதான் அதுக்கு சிம்மாசனம். கேட்கிறபடி கேட்டால் சொல்கிறபடி சொல்வேன். அப்போ ஒரு காதல சொல்லி அப்புறம் அந்த காதை காட்டுன்னு சொல்லி அடுத்த காதலையும் சொல்லலாம். சிவனார் மனம் புகிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, இருசரி நீதியிலே பகர்ந்த, மாத்தி மாத்தி சொல்லி காட்டுது அப்படின்ட்டு. தன்னை தனக்கு அறிவித்த சிவனுக்கு தன்னுடைய தன்மையை அறிவித்த தகமைக்கு பெயர் சுப்பிரமணியன். அதுதான் முருகன். எவ்வளவு அழகா இருக்கு நம்ம இதை கேட்பதற்கே. முருகன் என்றால் அழகன் என்று மட்டும் பொருள் அல்ல, எப்போதும் புதியவன் என்றும் பொருள். எப்போதும் புதியவன். சாமளவரிடம் பேசிக்கொண்டு வந்த போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகத்துக்கு மட்டும் முதுமை வராது என்று கண்ணதாசன் கொண்டாடுவார். காலங்கள் எவ்வளோ மாறுது, உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் முருகன் மட்டும் எப்பொழுதும் அழகாகவும் இளமையோடும் இருக்கின்ற காரணத்தால் தான் அவனுக்கு குமரன் என்று பெயர். ஸ்கந்தன் என்று ஒரு பெயர். தமிழ்ல கந்தன் என்கிறோம். சமஸ்கிருத ஸ்கந்தனுக்கு மொழிபெயர்ப்பு அல்ல கந்தன். கந்தன் என்பது தனி தமிழ் சொல், ஸ்கந்தன் என்பது தனி வடமொழி சொல். தமிழினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு
என்னுடைய குருநாதர் என்ன கேட்டார், யூ நோ தி கிரேட்னஸ் ஆஃப் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு என்ன கேட்டார். அவர் தமிழர் அல்ல, அவர் தெலுங்கு பேசக்கூடியவர். நம்ம வழக்கம் தெரியல சுவாமி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். Tamil is the only language in which Tamil is the only language which has the original equivalent of every word in Sanskrit. I am quoting him. Tamil is the only language which has original equivalent for every word in Sanskrit. அதுதான் உன்னுடைய மொழியினுடைய சிறப்பு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழை பற்றிய என்னுடைய தாய்மொழியினுடைய சிறப்பு என்ன என்பதையும் அது தாய்மொழி அல்லாத என்னுடைய குருநாதன் மூலமாகத்தான் நான் தெரிந்து விட்டேன். அதுல என்ன கந்தன்னா நமக்கு என்ன, சேனாதிபதிகளிலே நான் ஸ்கந்தன் என்று பகவான் கீதையிலே சொல்லுகிறார். கந்தன் என்று நாம கொண்டாடுகிறோம். கந்த புராணமே தமிழிலே இருக்கிறது. என்னன்னா கந்து, கந்து என்கின்ற சொல்லுக்கு பற்றுக்கோடு, டோட்டம் போல், சப்போர்ட் ஸ்டிக் என்று பெயர். கந்து என்கின்ற சொல்லுக்கு பற்றுக்கோடு, உயிருக்கு பற்றுக்கோடாக வருகின்ற துணைக்கு பெயர் கந்தன். எங்கே என்று கேட்டால் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அல்ல, இந்த உலகத்திலே உயிர் உடலில் இருக்கும் பொழுது இந்த உயிர் பற்றி கொள்ளக்கூடிய பற்றுக்கோடாக இருப்பவனுக்கு பெயர் கந்தன். அதான் கந்தன் என்கின்ற சொல்லுக்கு பொருள். இந்த பற்றுக்கோடுக்கு எது ஆதாரமாக வந்தது? நமக்கு பற்றுக்கோடு என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாமே பிசிக்கலா பார்த்தாதான் நமக்கு புரியுது, அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டாதான் புரியுது. சரி, அதுலயே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி பெரியவர்கள் நமக்கு விளக்குவார்கள். எப்படி கேட்டா, ஸ்ரீருத்ர வர்ணனையில வரும், ஆபாதால நபஸ்தலாந்த பவன பிரம்மாண்டமா விஸ்புர ஜோதிஷ்பாட்டிக லிங்கமாவிலியா. அதாவது என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, 14 உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒளித்தூ என்று சொல்கிறது. இதுதான் ஜோதிர்லிங்க வர்ணனை. அன்பர்களே, இந்த ஜோதிர்லிங்கம் என்று நாம் எதை சொல்கிறோமோ அதுதான் ஸ்கந்தன், கந்தன், சுப்பிரமணியன். இதுதான் மிகப்பெரிய உண்மை. சிவனுடைய தேஜஸ் தான் கந்தன், முருகன். அது இப்படிதான் நம்ம பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். 14 உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒளித்தூண். எங்கெங்கெல்லாம் யோகிகள் தங்களுடைய நிஷ்டையிலே இந்த அனுபவத்தை பெற்றார்களோ அந்த இடத்தை குறித்து வைத்தார்கள். அதுதான் பின்னர் ஜோதிர்லிங்க ஸ்தலமாக மாறியது. நாம் வழிபடுகின்ற ஜோதிர்லிங்கம் எல்லாம் நாம் முருகனைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அப்பனே சுப்பன், சுப்பனே அப்பன் என்று கிராமத்தில் கொண்டாடுவார்கள். சிவனே அவன், அவனே சிவன் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அதாவது ஒரு சிவமுருகன் கோயில் அப்படின்னும் பொழுது ஒரு சிலிர்ப்பே ஏற்படுகிறது. இந்த தத்துவத்தை தண்டோரா போடுவது போல் இருக்கிறது இந்த கோயிலுடைய அமைப்பு, இதனுடைய பெயர், இங்க இருக்கக்கூடிய தூய்மை அப்படி இருக்கிறது. மீண்டும் கணேச பழனி அழகப்பனாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டு. இப்படி ஒரு பெயர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்றோம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு லைப்பு ஏற்படும் பொழுது நிறுத்திடுவார். பேச்செல்லாம் நிறுத்திட்டு சுப்பிரமணியம் 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 என்பார். சுப்பிரமணியம் என்பது ஒரு பெயரை சொல்வதல்ல, ஒரு மந்திரத்தை பிரகடனம் செய்வது. சுப்பிரமணியம் என்பது மந்திரம். சிவோஹம் சுப்பிரமணிய, அது மாதிரி சுப்பிரமணிய அகம், நானே சுப்பிரமணியம், நான் தொலைந்த லயமே சுப்பிரமணியம் என்பதை அறிவிக்கும்படியாக வாரியார் சுவாமிகள் அப்படி சொல்லுவார். சுப்பிரமணியம் நான், அதாவது வெட்ட வெளி இருக்கிறது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருப்பது வெட்ட வெளி, ஸ்பேஸ். அங்கே வெளியிலே ஜன்னல் வழியை பார்க்கும் பொழுது அது ஸ்கை, அது வானம் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நாம் வானம் என்றா சொல்லுகிறோம்.
Do we call that there is sky between you and me? No. We say there is space between you and me. எங்கும் நிரம்பி இருப்பது வெட்டவெளி. அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய சாரம் வானம். வெட்ட வெளியினுடைய சாரம் வானம். மகாபாரதத்தின் சாரம் பகவத்கீதை. ராமாயணத்தின் சாரம் அதை உள்ளடக்கிய 7 ஸ்லோகங்கள். இப்படி வரிசையா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தின் சாரம் பிரம்மண்யம், அந்த சாரத்தின் சாரம் சுப்பிரமணியம். இதுதான் விளக்கம், குருநாதர் கொடுத்த விளக்கம். எல்லாவற்றின் சாரம் பிரம்மம். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களோ நானோ மகரிஷிகளோ விலங்குகளோ எந்த உயிரினம் எல்லாம் சேர்த்து அசையாததோ அசைவதோ எல்லாவற்றினுடைய சாரம் எது என்று கேட்டால் பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய சாரம் பிரம்மண்யம். அந்த சாரத்திற்கும் சாரம், எசன்ஸ் ஆஃப் ஆல் எசன்ஸ், அது சுப்பிரமணியம் என்றார். கேட்கப்படும். இதெல்லாம் நம்ம படித்து தெரிந்து கொள்வதில்லை, கேட்டு தெரிந்து கொள்வோம். ஏதோ நமக்கு பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம், பெரியவர்கள் பேச அது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நம்ம கேட்டது இது மாதிரி திருக்கோயில் சந்நிதியில அப்படி நின்று அங்க பார்க்கும் பொழுது ஒரு நிரூபணமாக ஒரு அனுபவம் உள்ளே ஏறுகிறது. புறப்பொருளை அகத்திலே பொருத்தி புறத்தே பொருளாக தெரிகின்ற ஒன்றை அகத்திலே பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு அது அனுபவமாகும். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க கிடைக்க அதுல ருச்சி ஏற்படுகிறது. You can quit lower tastes only by developing higher tastes. இந்த புழு நகர்ந்து பார்த்துருக்கீங்களா? How the worm moves பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பிடிச்சிக்கும், அது நல்லா பிடிச்சிட்டா தான் பின்னால் விடும். அப்புறம் திரும்ப அங்க போய் ஊனிக்கும், அடுத்து போய் முன்னாடி பிடிச்சிக்கும், அப்புறம் அது விடும். அப்படித்தான் நம்ம உயர்ந்த ரசனைகளில் நம்முடைய உள்ள நாட்டம் கொள்ளும் பொழுது தாழ்ந்த ரசனைகள் நம்மை விட்டு தாமே அவர். மரத்தை ஒருபோதும் பழத்தால் விட முடியாது, மரம்தான் பழத்தை விடும். மரம்தான் பழத்தை விடும். The fruit cannot leave the tree on its own. The tree has to leave the fruit. எப்போது சாத்தியம்? Only when it is ripe the tree leaves it. மரத்தில் தான் காய்கள் பழுக்கின்றன, ஆனா அதில் எந்த பழத்தாலும் அந்த மரத்துக்கு எந்த பயிரும் கிடையாது. மரத்தில் காய்கள் கனிவது மரத்துக்காக அல்லவே அல்ல, மற்றவர்களுக்காக. அப்ப அது கனியும் பொழுது அது விடும். பழுத்தா தானே உதிருது. ஏண்டா பிடிச்சிட்டு தொங்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. அதுதான் பழுக்கணும், அடிச்சு பழுக்க வைக்க முடியாது மரத்துல. அதுவா பழுக்கணும், அதுவா கனிய வேண்டும். அதுக்கு பேர் தான் கனிதல் என்று சொல்றது. இப்படி முருகனை பற்றி நாம எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் 2 தகவல் கூட சொல்லலாம். தேவசேனாபதி அப்படின்னு சொல்றோம். தெய்வானை முதல்ல முருகனுடைய தோற்றம் என்பது இந்த பூமியிலே தோன்றிய ஒரு தோற்றம் அல்ல. சிவனும் பார்வதியும் மனிதர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எந்த மனித வடிவிலும் ஆண்டவன் இருக்கிறான், ஆனால் ஆண்டவன் மனித வடிவு அல்ல. இதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தோற்றத்துக்கு காரணம் என்ன? விவரமா முருகனுடைய தோற்றத்தை பத்தி கந்த புராணம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பக்திக்கு போகலாம். படைப்புங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றா, ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட ஒன்றா?
அப்படின்னு ஒரு கேள்வி. சிருஷ்டி is it a continuation or it has happened in totality அப்படின்றது கேள்வி. நமக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லும்? தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. எதை வச்சு சொல்லும்? ஒரு நட்சத்திரம் உருவாகுது, அதுக்கப்புறம் அது வெடிச்சு செதறது இல்லையா? திடீர்னு ப்ளூட்டோ இருக்குன்னாங்க, ப்ளூட்டோ இல்லைன்னாங்க. இது மாதிரி நடந்தது முடிஞ்சது. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இல்லை. நேற்று வரைக்கும் அந்த நம்ம குழந்தை பிறக்கலை, இன்னைக்கு பிறந்து நம்ம கண் முன்னாலே பெருசாக வளர்ந்து இருக்கு. இதனால இது ஒரு தொடர் அப்படிங்கிறோம். ஆனால் மெய்ஞானி எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மொத்தமே நடந்து போச்சு. மகா பெரியவர் ஒரு வார்த்தை சொல்வார், லவலேசத்தில் இந்த படைப்பு நடந்து முடிந்து விட்டது. லவலேசம் என்பது கன நேரத்தை காட்டிலும் சின்ன நேரம், அது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்பது மெய்ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் சின்ன வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு பொருளின் உண்மையை கண்டறிய முற்படுவது விஞ்ஞானம், உண்மையின் பொருளை உணர்ந்து சொல்வது மெய்ஞானம். சரிதானா? ஒரு பொருளின் உண்மையை கண்டறிய முற்படுவது விஞ்ஞானம், உண்மையின் பொருளை கண்டு உணர்ந்து அதை சொல்ல முற்படுவது மெய்ஞானம். அதனால்தான் முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. என்ன அழகா இந்த எனக்கு இது வரைக்கும் இந்த எண்ணம் தோணுனதில்லை. இப்ப இந்த தத்துவத்தை விளக்கும் பொழுது கண்ணதாசனுடைய இந்த 2 வரிகள் அப்படி வந்து பொருந்துது. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. அவனை பொறுத்த மட்டும் எல்லாம் நடந்து முடிந்த விஷயம். தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. இங்கே நடந்துட்டே ஜனன மரணம், இன்பம் துன்பம், வரவு இழப்பு, இப்படி போயிட்டே இதுதான் காரணம். ஒன்று விஞ்ஞான பார்வை, இன்னொன்று மெய்ஞான பார்வை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கைகுலுக்கிக் கொள்ளக்கூடும். அந்த நேரம் தான் உலகத்துக்கு பொன்னான நேரம். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்று என்றதை கவியரசர் பாடுகிறார். அப்போ ஒன்றை ஒன்று வாழ்த்தி கொள்ளக்கூடிய அந்த நேரம் வரும். எனவே பரமகுரு என்று முருகனை ஏன் சொன்னோம் என்று பார்த்தோம். முருகனுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பெயர்களை பார்த்தோம். தேவசேனாபதி என்றால் என்ன பொருள் என்றால் இந்திரியங்களை தன்பால் திருப்புகிறவன் என்று பொருள். இந்திரியங்களை, அது புறத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொறிகளை, புலன்களை தன்பால் திருப்பிக் கொள்ள செய்கின்றவன் தேவசேனாபதி. அப்ப வள்ளி உடனே நமக்கு கேள்வி. வள்ளி வள்ளி என்கின்ற சொல்லும் வள்ளி என்கின்ற சொல்லும் இன்னைக்கு இந்த நகர வேறுபாடு போயிடுச்சு. அது தொலைக்காட்சியில் அறவே போயிடுச்சு, மேடையிலையும் போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஆனால் 2 லகரம் இருக்கு, லகரம் இருக்கு, 2 ஒன்று தான். கொடி என்று பொருள். வள்ளி கொடி, வள்ளி கொடி. ஆனால் இதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு பையனும் விளக்கம் சொல்ல முடியாது. சின்ன பையன் கேட்கிறான், வள்ளிக்கு ஏன் ஜாமி வள்ளின்னு பேரு? அதுவும் வள்ளிக்கிழங்கு எடுக்கும் பொழுது வந்தவன். அப்படி இல்லை தம்பி, இவன் பொன்னன் அவள் பொன்னி என்பது போல் அவன் வள்ளல் இவள் வள்ளினர். ஒரு பதில் எவனா சொல்ல முடியுமா? அவர் தவிர இவன் பொன்னன் அவள் பொன்னி என்று சொல்வது போல் அவன் வள்ளல் இவள் வள்ளி. வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி என்கின்ற ஒரு விளக்கம் அதற்கு முன்பு தமிழிலே வரவே இல்லை. வாரியார் சுவாமிகள் சொன்ன பிறகுதான் அது வரும். என் ஜாமி ஒரு மயில் வச்சுட்டு இருக்க, இந்த மயில் எத்தனை மயில் வேணா போகும் தம்பி, வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்லுவேன், ஏந்திரு, உங்க அப்பாவுக்கு நீ எத்தனாவது குழந்தை? நான் தான் சாமி கடைசி. டே, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு படத்தை தூக்கி போடுவார். பட்ட அறிவு கடல் ஞான சொரூபி. அவ்வளோ அழகா எத்தனை பண்டிதர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருப்பாங்க, பச்சை குழந்தைங்க உட்கார்ந்து இருப்பாங்க. 2த்துக்கும் பொருத்தமா சேர்த்து சொல்லுவாங்க. யாரால முடியும்? அதையும் ஒருத்த கேள்வியாக கேட்டேன், எப்படி சாமி இப்படி சொல்றீங்க? எதை கேட்டாலும் பதில் சொல்றீங்களே எப்படி? அது ஒன்றும் இல்லை தம்பி, ராவோடு ராவா ஓவர் அட்டாக்கை ஏற்றிடணும்.
காலையில் எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரத்தானே செய்யும். என்னங்க அது பதில்? ராகுலராக ஓவர் டேங்கை ஏற்றிருக்கமா, இடமயிர்கல் இடத்துக்கு பதில் விளக்கம் சொல்றாரு. முதல்ல படிச்சு அதுக்கப்புறம் எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். அது மாதிரி வள்ளி என்றால் என்ன பொருள்? வள்ளி தேவயானைக்கு என்ன பொருள்னா, அதாவது யோகத்துல குண்டலினியை கிளப்பி விறுவிறுன்ட்டு மேல போறது வள்ளி. அந்த அந்த மெத்தடுக்கு மெத்தடு தான் வள்ளி. அது சத்தியோகதி, சத்தியோமுக்தி என்று அதுக்கு பெயர். இன்னொன்று உலகில் வாழ்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருந்து பக்குவம் அடைந்து அது போகும். இதுக்கு கிரமமுக்தி என்று பெயர். இது சத்தியோமுக்தி, இது கிரமமுக்தி. கிரமமுக்தி தான் தேவாலயம். ஆள் கிடையாது, ஆனா நமக்கு ஆள் வைக்காம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆளை காட்டணும், ஒரு வடிவத்தை காட்டணும், ஒரு உருவத்தை காட்டணும். we want a form, we want a figure. அப்போ அது செய்யும் போது அதுக்கு குணங்கள், குணம் குறி இல்லாத ஒன்று பரம்பொருள் என்பது. பரம குருவை பத்தி பேசுறோம், அதுக்கு குணம் உண்டா, அதுக்கு குறி உண்டா, அதுக்கு குறின நோக்கம் கிடையாது. God is absolute truth, a dynamic. It cannot have an attitude. It has no attitude. அப்படி இருக்கு. ஆனா நமக்கு குணம் இல்லாத விஷயம்லாம் நமக்கு ஒத்து வராது செய். அதனால நம்ம அன்பு, ஹியூமன் வேல்யூஸ்ல எது சிறந்த வேல்யூஸோ அதை வந்து நீ இம்போஸ் ஆன். கடவுள் கடவுள் எதை வேணா சுமப்பார், எதை வேணா ஏற்றுக்கொள்வார், எதையும் மறுக்க மாட்டார். அதான் இல்லையா? அது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. அதாவது சில பேருக்கு வந்து சுப்பிரமணியன் மந்திர ஜபம் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு திருப்தி. நீங்க மலேசியா போனீங்கன்னா அந்த அலகு குத்தி கொண்டு காவடி தூக்கி கொண்டு அலகு குத்திக்கிட்டு காவடி தூக்குவாங்க, பால்குடம் தூக்குவாங்க. அது மாதிரி இருக்கு. அதை நீ விமர்சனம் செய்யலாமா என்ன கேட்டா கூடாது. அவனுக்கு அது வழி, இவனுக்கு இது வழி. இங்கிருந்து அங்க வைடஸ்ட் கார்மெண்ட் அப்படிவாங்க. அது இருக்கு. இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரைக்கும் என்னென்ன மனநிலை இருக்கிறதோ அந்தந்த மனநிலைக்கு உகந்த பாதைகள் இருக்கின்றன. எல்லா பாதையும் நல்ல பாதை, எல்லா பாதையும் பயனுள்ள பாதை தான். ஆல் பாத்ஸ் ஆர் வேலிட். ஆனா ஒரு குரு என்பவர் எப்படி? A master is the one who upholds all the paths but holds on to none. குருஜி, a master is one who upholds all the paths. எந்த பாத்தையும் அவர் ஆங்க நல்லது நல்லது, நீ அதில் செல்கிறாய் என்றால் அதிலேயே சென்று கொண்டிரு. பட் he holds on to none. அவருக்கென்று ஒரு பாதை கிடையாது. ஏனென்றால் அவரே பாதை, அவரே நமக்கான பாதை. ஒரு குருதான் நமக்கான பாதை. ஒரு குருதான் அந்த பாதையிலே நாம் மேற்கொள்ளுகின்ற பயணம். அந்த குருதான் அந்த பயணத்திலே நம் களைப்பை ஆற்றுகின்ற கானமாக, கானத்தை பாடிக்கொண்டு வருகின்ற தென்றல் காற்று. அந்த குருதான் நமக்கு தோய்வு நேரும் பொழுதெல்லாம் தோளை தட்டி தெம்பு தந்து நம்மை தொடர்ந்து நடக்க செய்கின்ற துணை. அதே குருதான் நாம் அந்த பாதையினுடைய எல்லையை தாண்டி செல்லும் பொழுது அங்கே புன்முறுவல் பூத்தபடி நம்மை வரவேற்கின்ற இறுதி இலக்கும் அதே குருதான். அதுக்கு பெயர் தான் பரமகுரு. குரு பரமகுரு பரமேஷ்டி குரு அதல்ல இது. இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. பராசக்தின்னு என்ன பொருள்? எதற்கு மேல் இன்னொன்று கிடையாது. எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகிறது, அதற்கு பேர் பராசக்தி. அதே மாதிரி பரமகுரு. எத்தனை குருமார்கள் உண்டோ அந்த குருமார்களுக்கெல்லாம் தலைவன் யார் என்று கேட்டால் குகனாகிய சுப்பிரமணியன். எப்படியெல்லாம் நீ எதுக்கு அவரை பக்தி செய்யணும்? இப்போ இதெல்லாம் முருகனுடைய சிறப்பு, முருகன் என்கின்ற தத்துவம் எல்லாம் சரி. எதுக்கு பக்தி செய்யணும்? நானும் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு பக்தி செய்யணும்னு கேள்வி வந்தது. நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு என் நண்பர் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாரு. அதில் மகா பெரியவர் வந்து இந்த பக்தியை பற்றி சொன்ன வாசகம்.
அதோடைய சாரத்தை சொல்றேன். இப்போ சாரம் தானே சுப்பிரமணியன் பார்த்தோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆதங்கப்பட்டு தோணுதா இல்லையா? கஷ்டம் போயிடுமா சொன்னா? போகாது. ஆனா ஒரு ரிலீஃப் கிடைக்குதா இல்லையா? தலையில பாரத்தை சுமந்துட்டு நடக்கும் பொழுது வலிக்கும் போது தோல்ல இறக்கி வச்சுக்கணும். பாரம் இறங்கி போயிடுச்சா? இல்ல, இடம் மாறினா அந்த கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதா இல்லையா? அதுதான் பக்தின்றார். பக்தியினுடைய தொடக்கம் என்பது மனிதன் ஆதங்கப்படுவதற்கு, தன்னுடைய ஆற்றாமைகளை தெரிவித்துக் கொள்வதற்கு ஒரு துணை வேண்டும். ஆபீஸ்ல டென்ஷன், வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தா மனைவியார் ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இவர் போஸ்ட் கிராஜுவேட் MBA இருக்கலாம், அந்த அம்மா ஸ்கூல் ஃபைனல் கூட போயிருக்காரு, அது மாதிரி இருக்கலாம். விட்டு தடுங்க, நாம இருக்கோம் இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் இல்ல, அது பத்தாதா? எல்லாம் சரியா போகும்ன்றாரு. சரியா போகும் நம்புறாங்க அவரு. அந்த கணவன் நம்புறாரா இல்லையா? நம்புறாரு. மனைவி சொன்னா சரியாப்பா, நீ சொன்னம்மா மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? இல்ல. ரவீந்திரநாத் தாகூர் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார். இப்படித்தான் பக்தியை புரிஞ்சுக்கணும். விகாசம் ஏதோ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், நம்ம we go to the beach and sit before the ocean. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யுது? அலை வருது, அலை போகுது, அலை வருது, அலை போகுது. ஆனால் அதில் உண்மை என்ன தெரியுமா? அதே அலை திரும்பி வராது. The same wave never comes back. புது அலை தான், புதுசாக தான் பின்னால் போகுது. அப்போ அலை இப்போ திரும்பி போகாது, அது அப்பவே திரும்பி போயிடும். இப்போ அலை இப்போவே திரும்பி போயிடும். இப்படி தான் இந்த கடல் நடந்து கொண்டே இருக்கு. நம்ம எவ்வளோ சுமையோடு போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா? ஆகுது. நம்ம எழுந்து மனதை தட்டிட்டு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா? இல்லை. நம்முடைய கேள்விகளுக்கு விட கிடைச்சதா? இல்லை. பிரச்சனை இங்க எங்க இருக்கு? காணும். கேள்விகள் நம்மளை தொலைச்சி எடுத்தது, அது எங்க தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார், உன்னுடைய கேள்விகளை எல்லாம் அந்த கடல் விழுங்கி விட்டது. அதனால்தான் he says the ocean is the language of eternal questions. எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்போம், நம்முடைய கேள்விகளை எல்லாம் அது விழுங்கி விழுங்கி விட்டு நீ வீட்டுக்கு போகும். நம்ம வீட்டுக்கு வரும்போது கேள்விகளுக்கு நம்ம பதில் இல்லை, நமக்கு கேள்விகளே இல்லை. ஆனால் ஒரு பரமகுரு என்ன செய்யறாருன்னா, he does not answer your questions, he destroys them. அந்த கேள்வி திரும்ப எழாமல் குமரகுருபுர சொல்ற அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் மீனாட்சி பத்தி பேசும்போது பிள்ளை தமிழ்ல, அதாவது வேற கேள்வி எடுக்கும், திரும்ப அது முடக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறவன் தான் பரமகுரு. அதை இவர் செய்வார். முருகன் இப்போ கஷ்டங்களை தீர்ப்பதற்காக மட்டும் இல்லை, நம்முடைய சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுக்கு ஆள் வேணும். வேணுமா வேணாம்? ஒரு LKG அட்மிஷன் கிடைச்சா என்ன கொண்டாட்டம் நடக்குது தெரியுமா தமிழ்நாட்டில்? ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம். நான் எனக்கு 2 பசங்க, இவங்களுக்கு ஸ்கூலில் அட்மிட் பண்ணணுன்றதுக்காக, அட்மிஷன் வாங்கணுன்றதுக்காக முதல்ல என்ன செய்யணும்? அப்ளிகேஷன் வாங்கணும். சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தோம், நானும் என் நண்பர் சுப்புங்கிறவரும். அவன் கேட்டான், ஏண்டா நீ என்ன பெத்து போட்டிருக்குது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐசக் நியூட்டனா, பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சு அப்படி இருக்கு. அப்புறம் அது கிடைச்சா ஒரு டென்ஷனோடு போகிறோம், ஒரு சிபாரிசு வாங்கி அப்புறம் போகிறோம். அந்த இன்டர்வியூலாம் நமக்கு தானே, அதை போய் சொன்னால் போடாமல் சொல்ல தெரியாது. ஆல் இண்டியா ரேடியோவில் பாப்பாமலர் நடத்தும் பொழுது அப்போல்லாம் லைவ் ரெக்கார்ட் பண்ணி போகிறது கிடையாது. ரேடியோன்னா உனக்கு படிக்கிறேன் ஏப்ப அப்படின்னு நினச்சி அப்படியே இப்போனா போதும், அவ்வளோ ஒன்றும் அதை நீங்கள் எடிட்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கும். நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் இந்த குழந்தை சரியா பதில் சொல்லணுமேன்னு இல்லை, வேற எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற பிரார்த்தனையோட நம்ம போய் நிற்கிறோம். அப்போ கிடைக்குது சின்ன விஷயத்துக்கே நம்மளோட கொண்டாட்டம்.
அதான் அது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு நாள் அப்படியே பெரிய சாதிச்ச மாதிரி இப்படின்னு என்ன பங்களா வாங்கி போட்டு இல்லை இல்லை கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சி? எல்கேஜி அட்மிஷன் கிடைச்சிருச்சு உங்களோட. நம்ம அதை சொல்றதுக்கு 4 பேர் தேவை. புதுசாக ஒன்று வாங்கிட்டோன்னா இப்போ இது வந்து தப்பித்தவரை கூட இதை வந்து நான் வாங்கிட்டேன்னு நினைக்காது. இந்த ஜிப்பா, இந்த குர்த்தா, இந்த வெஸ்ட் இதெல்லாம் வாங்குற பொருள் இல்லை, கொடுப்பாங்க போட்டுக்கணும், அவ்வளோ வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம இதை போட்டுக்கும் போதும் 4 பேர்த்த காட்டணும்னு தோணுதா இல்லையா? இல்லைன்னா ஏன் போட்டுட்டு வரேன், இது இந்த நிகழ்ச்சிக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வரேன். அதனால் கஷ்டங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய இன்பங்களை கூட, நம்முடைய மகிழ்ச்சிகளை கூட மற்றவங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும், சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆள் வேணும். நமக்கு என்னதான் இருந்தாலும் மனிதர்கள்ட்ட ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அப்படியே கேட்டுட்டு இருப்பான். ஒரு வம்பு சுவாரஸ்யம் எல்லாருக்கும் உண்டு, அதனால அதை கேட்டுட்டு இருப்பான். போன போய் என்ன எப்பப்பாரு புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அப்படி. ஆனால் முருகன் அப்படி சொல்ல மாட்டான். நல்லா ஆசைதீர புலம்பிக்க வைப்போம். உன் கண்ணீரெல்லாம் கரைய கரைய பற்றிக்கொள். பக்தராஜ மகாராஜ்னு ஒரு பெரியவர் இருந்தார், பல்லவிக்கும் தெரியும், பிரளயக்கும் தெரியும். அவர் வந்து மகாராஷ்டிராக்கார், மத்திய பிரதேசில் இருந்தார். என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். எனக்கு ஒரு அக்ஷரம் புரியல, ஹிந்திலையும் மராட்டிலையும் மாற்றி மாற்றி பாடுறாரு. அவருடைய பக்தர்கள்லாம் வந்து அவங்க நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க எல்லாம் இருக்கு. எனக்கு கண்ணு தண்ணி தண்ணி ஆகும். எப்படி ஒரு வார்த்தையும் புரியல. அவரோ வயசானவர், என்ன மாதிரியே அவரும் சுருதி இல்லாமல் தான் பாடுவார். தப்பி தவறி கூட சுருதி சேராது. ஆனால் எனக்கு அழுகழுதியா. ஏன்? அவர் சொன்னார், நிறுத்தாதே அழுகினார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அது வேண்டும் இது வேண்டும் என்று அழுகின்ற அழுகை சூடான கண்ணீராய் வருகிறது. அதை இழந்தோமே இதை இழந்தோமே என்கின்ற ஆற்றாமை, அதுதான் சூடான கண்ணீராய் வருகிறது. அது போய்விடுமோ, இது நழுவி விடுமோ என்கின்ற அச்சம், அதுதான் சூடான கண்ணீராய் வருகிறது. வரட்டும், நிறுத்தாதே. ஒரு நாள் உன் அடிமனத்தில் ஒரு வெடிப்பு ஏற்படும். அப்பொழுது அங்கிருந்து கங்கை பொங்கி இதே கண்கள் வழியாக குளிர்ந்த நீராக, தூய நீராக வெளிவரும். அதுவரை அழு, நிறுத்தாதே. இன்று நீ ஆனந்தத்துக்காக அழுகிறாய், ஒரு நாள் நீ ஆனந்தம் தங்காமல் அழுவாய், அதுவரை அழு. Today you are weeping for joy, one day you will weep out of joy, till then you keep weeping. ருகோமத் என்றார். இது நம்ம மனிதர்கள்ட்ட நடக்குமா? மனைவிட்ட எவ்வளவு நேரம் அழ முடியும்? அவளுக்கே சலிப்பு ஏற்பட்டு. எத்தனை நேரம் நீங்க எல்கேஜி அட்மிஷனுக்கு அந்த பெருமையை பேச முடியும்னா, நல்லா தானே இருந்தாங்க நேற்று வரைக்கும், எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்ற மாதிரி நம்ம வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு அழுதால் அழுகையை அதிகமாக்குவான், சிரித்தால் சிரிப்பை பெருக்குவான். நீங்க வேணா இருக்கீங்க, தானே இருக்கு கோயில், இன்னும் பாருங்களேன், அழுது பாருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி அழுவது அவ்வளவு சுலபம் அல்ல. கொடுக்கப்படுவதே உருக்கம், அதற்கு தடுப்போ தடுக்கு தடிப்பு, ஆணவம் அத்தனை லேசில் நம்மை அழவிடாது. நெஞ்ச கனகந்து நெகிழ்ந்துருக அந்த அந்த பிரேஸ் இருக்கு பாருங்க, முதல் வரி அங்கேயே முடிஞ்சு போச்சு. கந்தர் அனுபூதி யோக சித்த விருத்தி நிரோதக என்று சொன்ன உடனேயே பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் முடிந்து விட்டது. ஸோ எல்லாவற்றையும் இவன் வாங்கிக் கொள்வான், இவன் தாங்கிக் கொள்வான். இதுதான் பக்தியினுடைய தொடக்கம். சுருங்க சொன்னால் பக்தி என்பது faith in the unknown. தெரிந்த ஒன்றை நம்புவது விசேஷமாக, உங்களுக்கு தெரியாத ஒன்றில் நம்பிக்கை வைப்பதற்கு பெயர் தான் பக்தி. இதுல சுவாரஸ்யம் என்னவென்றால், என்ன சொல்றது, இது ஒரு பக்கம் சுவாரஸ்யம், இன்ட்ரெஸ்ட், இன்னொரு பக்கம் டீசிங், பிரெயின் டீசர், ஹார்ட் டீசர். என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவன் என்பது நமக்கு அறவே தெரிந்த ஒன்றா இல்லை, அறவே தெரியாத ஒன்றா இல்லை.
ரெண்டும் இல்லை. Do you know God அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியலையே. ஐ டோன்ட் எப்படி சொல்ல முடியும்? Do you know God fully அப்படின்னு கேட்டா ஐயோ தெரியல, அது என்ன சமாச்சாரம் நமக்கு தெரியாது. ஆனா இருக்காங்க ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரணமா கிராமத்துல சொல்லக்கூடிய வசனம். இதுதான் நமக்கும் வாஸ்தவம். நம்ம எவ்வளவு பெரிய படிப்பை படிச்சிருந்தாலும் பதவியில் இருந்தாலும் இவ்வளவுதான் நமக்கும் தெரியும். இதுதான் பக்தியினுடைய தொடக்கம். ஃபெய்த் இன் தி அன்னோன். நமக்கு முழுக்க தெரியாத ஒன்றின் மீது நாம வைக்கின்ற முழுமையான நம்பிக்கை பக்தி. டிவோஷன் என்ன செய்கிறது? டிவோஷன் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல ஒரு இமோஷன் தான். பக்தி என்பது ஒரு உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சி மெல்ல 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 மேல தூக்கிட்டு போகும். இந்த பக்தி அது கடவுள் மீது வைக்கும் பொழுது அது மேல உயர்கிறது. பொருள் மீதோ ஒரு மனிதன் மீதோ அல்லது ஏன் ஒரு சித்தாந்தத்தின் மீதோ அந்த பற்று வைக்கும் பொழுது அது டிசிபேட் ஆகும், டைல்யூட் ஆகிறது, திரிந்தும் போகிறது. காணாமல் போனா கூட பரவாயில்ல, நமக்கு நல்லதுதான். ஆனால் திரிந்து போகிறது. ஒரு சித்தாந்தத்துல நமக்கு பற்று, அதுதான் வந்து 3 வாசனை சொல்லுவாங்க. தேக வாசனா, பிரபஞ்ச வாசனா, சாஸ்திர வாசனா. பற்று வாசனைன்னா இங்க பற்று. தேக வாசனான இந்த தேகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிரேமை. இது எப்படி கடக்குது? இது கடந்துடலாம், ஒன்றும் இல்லை. இது சிஸ்டம் ஃபெயிலியர் தானே. ஏதோ ஒரு 2 வயர் படிக்கிடுச்சுன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். எல்லாரும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு வாசல் இது வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டோம். நம்ம ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது தான் எல்லாரும் நல்லா இருங்கப்பா, இனிமேலாவது ஒத்துமையா. இவன் ஒத்துமைக்கு ஒருபோதும் வயசுக்கு கிடையாது. இவன் சொல்ற ஒத்துமையா இருங்கப்பா, குடும்பம் தான்ப்பா முக்கியம், ஒத்துமை தான் முக்கியம். அப்போ பையனுக்கு சண்டை, எங்கள் அப்பா தானா இது இப்படிலாம் தப்பா பேச மாட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். தேக வாசனை வந்து தேகத்தை ஒரு தட்டுனாலே போயிடும், குறைஞ்சி போயிடும். அதுக்கு என் குருநாதர் கிண்டலா சொல்றார், when you out of sheer fatigue you fall sick, out of sheer sickness you become incapable of committing any sin. அப்போ you talk philosophy. அப்போ philosophy தான் வரும். இனிமேல் இவனால தப்பு தண்டா செய்ய முடியாதுங்கிற நிலைமை வரும் பொழுது தத்துவமா உதிர்ப்பான் போட்டு, இது வந்து இந்த தேகத்தை நம்பாதேன்னா அப்படிதான் தோணும். இது தேக வாசனை அப்படி போயிடும். தளர்ச்சி ஏற்படும் பொழுது ஓரளவுக்கு ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவம் தானே. தடுக்கி விழுந்து வந்த பின்னே தான் தத்துவம் புரிகிறது. உண்மைதானா கணேசன்? தடுக்கி விழுந்து வந்த பின்னே தான் தத்துவம் புரிகிறது. அப்படி இந்த புரிய வைப்பவன் வந்து முருகன்கிறார் குருநாதர். இது புரிய வைப்பவன் யாரு? முருகன்கிறார். அது எப்படி நான் சொல்றேன் இரு, அடுத்த வாசனையை பாருங்கிறார். அடுத்து பிரபஞ்ச வாசனா. பிரபஞ்ச வாசனாங்கிறது என்ன? ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். யார் கூட உறவுகள்? நமக்கு மனிதர்களோட உறவுகள், இந்த பொருள்களோட உறவுகள், கருத்துக்களோட சித்தாந்தங்களோட உறவுகள். இது எப்படி நான் கடப்பேன்? லேஸ்ல விட முடியாது, லேஸ்ல விட முடியாது இந்த உறவுகளை. ஆனா உறவு ஒரு அடி கொடுக்கும் போது விடுவோம். யாரை வந்து மத போல நம்பினோமோ அவர் வந்து நம்மளை துச்சமா மதிக்கும் பொழுது தாங்க முடியாது, நொறுக்கி போகும். உண்டா இல்லையா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு பாட்டு வரும். அப்பதான் யாரை நம்புறோமோ அவன் எட்டி வளர்த்தகடா, முட்டை வந்தா, வெச்ச பயிர் முள்ளானா, போன ஜென்ம பாவமடி எல்லாம் பாடுவோம். அப்போ இந்த பாட்டெல்லாம் கண்ணாசம் மட்டும் பாடிட்டா போல, நம்ம வீட்டில் பாடல. தென்னையை பெத்தா நீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர் பாடுவோம். உறவுல ஒரு நெருடல், ஒரு நெரிசல், ஒரு கசப்பு ஏற்படும் பொழுது நமக்கு இது பொய்ன்னு தோணும். முதல்ல அவங்க மேல வெறுப்பு வருது. இந்த உறவுகளே இப்படி தாண்டா, ஒருவேளை நம்ப முடியாதுன்னு தோணுது. ஆனா அதற்கு பிறகு இல்லை, நாம வைத்த பற்று தான் இதற்கு காரணம் தோணுது. எத்தனை பிரவசனங்கள் கேட்டும் புத்தகங்கள் படித்தும் வராத அறிவு நமக்கு நேரடியான அனுபவம் நேரும் பொழுது அந்த அறிவு வருகிறது.
புத்தி, ஒரு கிராமிய கவிஞர் எழுதினார், புத்தி கெட்டு போன பின்பு தோணும் அந்த பூச்சிக்கு பேரு தாண்டி ஞானம். புத்தி கெட்டு போன பின்பு தோணும் அந்த பூச்சிக்கு பேரு தாண்டி ஞானம். அப்போ புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடாங்கிற பாட்டுக்கு அப்பதான் நமக்கு அர்த்தம் புரியும். இப்போ உறவுகள்ல இந்த மாதிரி ஏற்படும். அதுக்கு அப்போதான் நம்ம 8ஆம் கிளாஸ்லயோ 9ஆம் கிளாஸ்லயோ படிச்ச திருக்குறள் நமக்கு புரியும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். யாதன் யாதன் 2 வாட்டி ஒரே வார்த்தை போடுறேன். எதிலிருந்து எனக்கு துன்பம், எதிலிருந்து எனக்கு துன்பம், நீங்கி யான் நீங்கி யான். ஆஹா, இதுல இருந்தா துன்பம், இதுல இருந்து விலகி இருப்போம், இதுல இருந்தா துன்பம், இதுல இருந்து விலகி இருப்போம். நீங்கி யான் நோதல், அவஸ்தப்படுதுங்கிறது அதனின் அதனின் இளன். மீண்டும் அதிலிருந்து அவனுக்கு துன்பம் வராது, அதிலிருந்து அவனுக்கு துன்பம் வராது. எப்படி சொல்றாரு பாருங்க, 7 சொல்லுமா, அதுல 2 சொல்ல 2 வாட்டி பயன்படுத்துறாரு. அதான் வள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதை எங்க வைக்கிறாரு? தவத்துல வைக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு என் குருநாதர்? இதை உனக்கு விளக்குகிறவன் பரமகுரு, அதனால் நீ அவனை பக்தி செய் அப்படிங்கிறார். சரி சரி சார், என்ன சரி, 3வது வாசனை இருக்க சொல்லலையே நான். என்னது? சாஸ்திர வாசனா, படிச்சவனுக்கு வரக்கூடிய அகந்தை. லேசில போகாதுங்க. இப்போ கடவுள் வராது வைங்க, எது வேணா நடக்கலாம் அந்த உலகத்துல. வந்துருவார் திடீர்னு. வந்துட்டாருன்னா அவர் ஏதாவது சொல்ல வர, நீ கடமையை செய்யணும், ஆனா பலன் எதிர்பார்க்க கூடாது, அவ்வளவுதானே. நான் படிச்சிருக்கேன் கீதையில, ஒருத்தர் சொல்றவன் கடவுள் தெரியாது அவனுக்கு. ஏன்னா கடவுளே ஏதோ ஒன்று சொல்ல விரும்புறான்னு தெரியும். 2nd சாப்டர் இது 37th ஸ்லோகம் அப்படின்னா, சின்மயானந்தாவும் படிச்சிருக்கேன், பாலகங்காதர் திலகம் படிச்சிருக்கேன். இதுக்கு பேர் தான் சாஸ்திர வாசனை. யாரு எது சொன்னாலும், ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும் தெரியுமே, கேட்டிருக்கேனே, இது என்ன விரிவா படிச்சிருக்கேனே தோணும். இதை கடக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறார். தேக வாசனை ஒரு நோய்வாய்ப்பட்டா தீர்ந்து போகும், தளர்ந்து போகும். பிரபஞ்ச வாசனை உறவிலே ஒரு நெரிசல் வந்தால் புரிந்து போகும். ஆனா அந்த சாஸ்திர வாசனை லேசில் விடாது. அதனால்தான் திலக்கண நேரத்தில் இலக்கணம் துணை வருமான ஆதிசங்கரர் கேட்கிறார் பஜகோவிந்தத்தை. நீ தயவுசெய்து கண்ணதாசனுடைய மொழிபெயர்ப்பை படிங்க. தமிழ்லயே ஒரு மூலச்செய்யோட அதை எழுதின மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதை போக்கணும்னா பரமகுருவனுடைய துணை வேண்டும். அப்படியா? அப்ப முருகன் நோயை தருவாங்க, தரமாட்டான். உனக்கு உன் வினையால் நோய் வரும் பொழுது எதனால் அது வருகிறது என்கின்ற அறிவை உனக்கு தருவான். அதனால் அவனை பக்தி செய், அவனிடம் பக்தி கொள். அப்படியா? முருகன் எங்க ரிலேஷன்ஷிப்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவானா? அதெல்லாம் ஏன்டா பண்ண மாட்டான். அதுக்கு தான் நீ இருக்கே, நீயே பண்ணிக்க பண்ண மாட்டான், அதெல்லாம் பண்ண மாட்டான். பின்ன என்ன, எதுவுமே இங்க நிலை இல்லை என்பதை உனக்கு உணர்த்துவான். முருகன் நான் கற்ற கல்வியெல்லாம் மறக்க செய்வாங்க இல்லை, எது கல்வி என்கின்ற தெளிவை உனக்கு ஏற்படுத்துவான். நீ எதை படிச்ச நினைச்ச? பகவத்கீதையெல்லாம் எனக்கு மனப்பாடம், கந்த புராணம் நான் தலைகீழா சொல்ல. எதுக்காக தலைகீழா சொல்லணும்? நேரவே சொல்லலாம், அது ஏன் தலைகீழா சொல்லணும்? அதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்? அவன் சுப்பிரமணியன். யாரும் சொன்னோம்? சாரத்தின் சாரத்தின் சாரம். கல்வியினுடைய சாரம் எதுவோ அதை தெரிவிப்பான். அவனுக்கு பேர் தான் பரமகுரு. அதனால அவனிடம் நீ பக்தியோடு அவனுக்கு பக்தி பண்ண அப்படின்னு குருநாதர் சொன்னார். இவற்றை எப்படி நான் பக்தி பண்ணுவேன்? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ண. நீங்க எப்படி தோணும் பக்தி? எனக்கு பாடணும் போல தோணும், பாடு, அவன் தாங்குவான். ஆனா பாருங்க,
பாட்டு வந்து ரொம்ப சுலபமான வழி. என்ன மாதிரி பாடித்தான் ஆகணுங்கிறது இல்லை, கேட்கலாம், பாட்டை கேட்கலாம், இல்லை அவன் முன்னிலையில் இருந்து அவனுக்கு பாடலாம். இப்போ அந்த சன்னிதியில் நிற்கும் பொழுது ஒரு அம்மா பக்கத்துல இருந்து பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு இனிமையா இருந்தது, தன்மையா இருந்ததுன்னா அந்த வார்த்தைகள் அப்படி அவங்களுக்கு அந்த பாவத்தோட அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கேட்க ஒரு ஆள் இருக்காண்டா நமக்கு அப்படின்ட்டு இல்லையா. இப்போ மகாபெரியவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு தீட்சிதர் ஒருத்தர் வந்தார். எனக்கு ஒரு வழிகாட்டினு ஒரு கிராமத்தின் பேரை சொல்லி அங்கே போய் நீ கதை சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார். சரி அவங்க போகிறார், போயிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அந்த அப்புறம் என்ன எப்படி நடந்தது எத்தனை பேர் வந்திருந்தா அப்படின்னு கேட்குறாரு. முதல் நாள் 10 பேர் வந்துடும், அந்த கோயில் சிப்பந்திகள் உட்பட 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து 7 பேர் வந்திருந்தாங்க. ஏன் 7 இல்லை 3 பேர் லீவு அதில் சிப்பந்தி. அப்புறம் 3 நாள் சொல்ல சொல்லி பெரியவாங்க. 3ஆவது நாள் வந்து 3 பேர் இருந்தாங்க. அப்படி வருத்தத்தை எதுக்குடா வருத்தப்படுறேன்? அவன் கதை சொன்ன பொழுது ஒருத்தன் தானே நான் இருந்து கேட்டான். கண்ணன் கதை சொன்ன பொழுது ஒருத்தன் தானே நின்று கேட்டான். இன்னைக்கு ஊரெல்லாம் கேட்குது இல்லை. அது மாதிரி எப்பொழுதுமே நீ ஒன்றை சொல்லும் பொழுது எதிரே இருந்து கேட்பவன் இறைவன் என்பதை நினைவில் கொள். The God himself sits before you and listens to you. அது ஞாபகம். உன் வீட்டு வாசலில் நின்று கையேந்துகிறவன் கடவுளாக இருக்கக்கூடும், கவனமாயிரு. அபியாகதிகி விஷ்ணு, அறிவிப்பில்லாமல் வருகின்ற யாசகன் தான் விஷ்ணு என்று நம்முடைய சாத்திரம் கொண்டாடுகிறது. ஞாபகம் அப்படி. நல்லா இருக்கு குருஜி நீங்க சொல்றது. நான் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றேன். வாழ்க்கையில ரொம்ப வாழ்க்கை கழிஞ்சு போச்சு. தூக்கத்திலையும் துக்கத்திலையும் எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றங்களிலும் என்னுடைய வாழ்க்கையை பயனில்லாமல் கழித்து விட்டேன். My life is full of omissions and commissions. செய்ய வேண்டியதை செய்யாமல் போனேன், செய்யக்கூடாததையும் செய்தேன். இதுக்கு அப்புறமும் இந்த பரம குரு ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு பக்தி வச்சு கட்டாயம். ஏன் அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு, நானும் படிச்சு பார்த்தேன். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு ஒரு வார்த்தை இல்லை? ஆமா, அது என்ன யோசிச்சு பாரு. செயல்பட்டு அழிந்தது, வேல்பட்டு அழிந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. தலவார்த்தா விட்டாங்க. பிரம்மலிபி எழுதியிருக்கான், மாற்ற முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அமெண்ட்மெண்டே நாட் பாசிபிள். கேன்சலேஷன் எப்படி எழுதுனதை மாற்ற முடியுமா? இதை வந்து சொன்ன ஆச்சரியமா இருக்கும். கிராமத்துல இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்படி சொன்னதான் நல்லா இருக்கும். ஏண்டா அவன் உலக்கையிலே எழுதி வச்சிருக்கான், எச்ச தொட்டு அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அழிக்க முடியாது. இந்த எழுத்து எழுதியது அவன் தான். ஆனா இதை சொன்னது நாம தான். நம்ம கதையை பார்த்து தான் அவன் எழுதினான், நம்ம நடத்தையை பார்த்து தான் அவன் எழுதியிருக்கான். விநாயகர் மகாபாரதம் எழுதினார், அதனால விநாயக பாரதம் நான் சொல்றோம், வியாச பாரதம் தான் சொல்றோம். ஏன்னா சொன்னார் அவர், இவர் ஸ்டெனோ எழுதிக்கிட்டார். அதனால நம்ம கதையை அவன் எழுதியிருக்கான், ஆண்டவன் எழுதியிருக்கான். ஆமா, இப்போ அதுக்கு எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டாம்ப் பேப்பர், அது எப்போ வேலிட்? சிக்னேச்சர். என்கிட்ட இவர் கடன் வாங்கினாரு அப்படின்றதுக்கு போட்டு கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து போடணும்.
அந்த கையெழுத்து இருக்கிற வரைக்கும் அது யாரும் மாற்ற முடியாது. முடியுங்களா? மாற்ற முடியாது. கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இந்த முருகன் என்ன பண்றாரா, அந்த கையெழுத்தை அழிச்சிடுறாரு. என்ன ஒரு விளக்கம் பாருங்க. அவன் கால்பட்டு எப்படி பாருங்க, இவர் கையால கையெழுத்து போட்டிருக்காரு, அவன் காலால அந்த எழுத்தை அழிச்சிடுறான். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே, பிரம்மன் எழுதின எழுத்து, காலால அழிச்சிடுறான் முருகன். அதை செய்து கொடுப்பவன் பரவன். அவன் மீது பக்தி கொள்வது என்பது நமக்கு சிரமமா இருக்கலாமா? இருக்க முடியாது. முருகனை பொறுத்த மட்டும் எல்லாமே பக்தி விழா. யோக விழா, ஞான விழான்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, பக்தி தான். பக்தி ஒரு சபைனா ரமண மகரிஷி உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா ஞான மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க, முடிஞ்சா பாருங்க, டாக்ஸ் வித் ரமண மகரிஷியில் இருக்கும், வசனாமிருத்தம்னு தமிழ் அருமையா இருக்கு. அது ஞானம்னா என்ன ரொம்ப அற்புதமா பிரிஞ்சு கொடுத்துருப்பார். அப்படியே அந்த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் ஸ்டன்ட். கொஞ்ச நேரம் பொறுத்து, ஐயா ஞானத்தை பற்றி சொன்னீங்க, இந்த யோக மார்க்கம் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காங்க. அவன் ஆசை, அவன் மார்க்கம் அதுக்கு என்ன அப்படி சொல்றாரு. அதை பற்றி விளங்கினோன்னு அந்த ஞானத்தை கேட்டவனும் பிரமிச்சு போகிறான், ஞானத்தை பற்றிய விளக்கம் கேட்டவனும் அவனும் பிரமிச்சு போகிறான். சொல்லி முடிச்சு சுற்றி இருந்தவனா அப்படியே குவைட்டாயிட்டாங்க நடான்ட்டு. ஆனால் நம்மளால் ஒருத்தர் வேண்டாம், நமக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒன்று இல்லை. சாமி இந்த ஞானம் நீங்கள், யோகம் நீங்கள் பிரமாதமாக இருந்துச்சுங்க, ஒன்றும் புரியல, அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க, எல்லாரும் கேட்டாங்க, வாயப்படுத்தாங்க, நானும் அப்படித்தாங்க, ஆனால் ஒன்றும் புரியல. இப்போ வேற இந்த பக்தி மார்க்கம்னு ஒன்று சொல்கிறாங்க. ஐயா அதை கொஞ்சம் சொல்லுங்க, அதை ஏதாவது நான் பிடிச்சிக்க முடியுமான்னு பார்க்குறேன். பக்தி மார்க்கம் சொல்லுங்க. ரமண மகர்ஷி என்ன பதில் சொன்னா தெரியுமா? பக்தின்னு ஒரு மார்க்கமே இல்லை. ஐயோ எப்படி இருக்கு, நம்ம கேட்டாங்கன்னா இருந்தது ஒரு சான்ஸ் இங்கே நுழைஞ்சிக்கலான்னு பார்த்தா இவர் இல்லைன்ட்டாரு. பக்தின்னு ஒரு மார்க்கமே இல்லைப்பா. அப்புறம் பக்தின்னு ஒரு மார்க்கம் கிடையாது. பக்தி இல்லை என்றால் ஞானம் வராது, பக்தி இல்லை என்றால் யோகம் ஜெயிக்காது. அப்ப பக்தினா என்ன? பணிவு தான் பக்தி, அன்பு தான் பக்தி, அன்பு முதிர்ந்த நிலையே பக்தி. mere emotion is distilled and elevated, அதுதான் டிவோஷன். எப்படி உப்பு கடலில் இருந்து சூரியனுடைய கதிர்கள் நீரை முகந்து எடுத்து பலவித மாற்றங்களை செய்து அப்புறம் தானே டிஸ்டிலேஷன், அதுக்கெல்லாம் அப்புறம் தானே கண்டென்சேஷன், அப்புறம் தானே பிரிசிபிடேஷன். அப்படி செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து, அதே வெறும் பற்று தான், வெறும் ஆசை தான், மேல் பூச்சாக இருக்கிற அன்பு தான். ஆனா இதை உயர்த்தி உயர்த்தி மேலே எடுத்துக்கொண்டு சென்று இந்த உணர்ச்சியை பக்தி என்கின்ற ஒரு பரம உணர்ச்சியாக மாற்றி தருகிறான் பரம. இதுக்கு பேர் தான்டா பக்தி, இமோஷன். அப்போ எல்லா வேலையும் கேட்டவர் பாடும் பணியே பணியா அருள்வாய்னு அருணகிரிநாதர் ஏன் கேட்கிறார் அப்படின்னா, ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குங்க. இருக்கிறதுலயே ரொம்ப எளிய மார்க்கம் இறைவனை அடைவதற்கு கேட்டீங்கன்னா பாட்டு தான். திரும்பவும் சொல்றேன், உடனே கர்நாடிக் மியூசிக் போய் கத்துக்கணும் அப்படின்னு அந்த டீச்சர் பிராணனை வாங்கக்கூடாது. அதெல்லாம் வேண்டியது பாட்டு கேளுங்க. இப்ப நாங்க வரும்பொழுது டி.எம். சௌந்தரராஜன் அந்த நாட்டில் பாடினார் பாருங்க, அழ என்ற சொல்லுக்கு முருகா, கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் ஓராறு முகமும் ஈரா இருக்காரு. இந்த மாதிரி பாடல்களை கேட்டுக்கிட்டே வந்தோம். ஏதோ அம்மா என் விதி நான் எழுதுறேன், நானே மெட்டோட அதை பாடுறேன், ஏன்னா வேற யாரும் அதை பாட மாட்டாங்கன்றதுனால நான் அதை பாடி தெரியல. எல்லாருக்கும் அப்படி தேவையில்லை, பாட்டு கேட்போம். மியூசிக் தான் இருக்குது. நம்முடைய பிரச்சனை எதுன்னு சொல்லுங்க, உணர்ச்சிகள் தான் நம்முடைய பிரச்சனை. We don't know how to govern our emotions.
லீவ் அலோன் ஹவு டு கண்ட்ரோல் them ஆர் contain them. தெரியாது நமக்கு. உங்கள் குழந்தைகளுக்காக இதை சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒன்று பாட்டு சொல்லிக் கொடுங்க, இல்லை பாட்டை கேட்க பழக்குங்க. ரொம்ப தி ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் கவர்னிங் one's emotions is through music. Listen to music, good music. உடனே வந்து கண்ணீரா அப்படி ஆரம்பிக்காதீங்க. அது சங்கீதத்து மேலே ஆசையை போயிடும். அது எது கேட்க விரும்புதோ அதுலேருந்து ஆரம்பிங்க. அது எது கேட்க விரும்புதோ அதுலேருந்து ஆரம்பிச்சு யூ இன்ட்ரடியூஸ். இந்த ஜானர் கேட்டுப்பாரு, இந்த ஜானர் எல்லாத்தையும் கேளு, அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கூட சேர்த்து நீங்களும் கேளுங்க. அது கேட்குற மியூசிக் இதெல்லாம் ஒரு மியூசிக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா திருப்பி கேட்டால் நம்ம முகத்தை வச்சு அப்படி கேட்கக்கூடாது. ஸோ ஒரு அது என்னென்ன மியூசிக் அது கேட்குதோ அதுலேருந்து பிடிங்க. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம், பேசுறது தமாஷா இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் வந்து 1000 ஒர்க் ஷாப்ஸ் வைங்க, இமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றாக வெளியில் வரும்போது கோபத்தோடு தான் வருவான். யார்? டீச்சரு. அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும். பாட்டு பாட வைங்க, பாட்டு கேட்க வைங்க, பாட்டு பாட வைங்க. இந்த மணிகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு பெரிய பாட்டு இருந்தார். அவர் வந்து கடையம் ஐயா ஐயர்னு பேர். அவருக்கு ஐயாங்கிற இது வந்து மரியாதைக்குரியது மட்டும் இல்லைங்க, ஐயான்னு பேரே உண்டு. அது வந்து அவர் பேர் ஐயாப்பான்னு பேர். அவர் செல்லமாக கூப்பிடுறது ஐயாப்பான்னு கூப்பிடுவோம். அவர் திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர். பக்தர்னா சாதாரண பக்தர் இல்லைங்க, அவர் வந்து ரயில்வே கான்ட்ராக்டர். ஆனால் முருகன் மேலே பக்தி. சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு வந்து முருகனுக்குன்னு பேசிக்குவார், டீலே பேசிக்குவார், கொடுப்பார். செய்யாத தர்ம காரியங்கள் இல்லை, செய்வார். அவர் கேன்சர் வந்து புகையில போட்டு போட்டு இங்கே கேன்சர் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த புற்றை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்செந்தூர்லேருந்து இலை விபூதி வாங்கிட்டு வராங்க. இலை விபூதி வாங்கி வச்சு எல்லாரும் விடிய விடிய முருகா 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 அவ்வளோதான் சொல்ல சொன்னார். குழந்தைகள் எல்லாம் சொன்னோம். அதுகளுக்கெல்லாம் காசு கொடுப்பார். 4 நாள் காசு கொடுப்பார். 4 நாள்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். 1960 4 நாளுக்கு பெரிய கொண்டாட்டம். எல்கேஜி அட்மிஷன் வாங்கின மாதிரி பெருசு, அவ்வளோ பெருசாக இருக்கும். முருகா 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 சொன்னால் நடந்த நிகழ்ச்சிங்க விழுந்துருச்சுக்குங்க. கண்ணம் ஓட்டையாகி புற்று கட்டி இருந்தது, விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கேன்சரே இல்லை. அவர் வந்து அவர் பாட மாட்டார், பாட்டு கேட்பார், பாட வைப்பார். குழந்தைங்கள்லாம் வரிசையாக உட்காத்தி வச்சு பாட சொல்லி இந்த காசு கொடுப்பார். அது பழகின ஆட்கள் வந்து அப்படி பாடி பழகின ஆட்கள் இன்னும் பாடிட்டு இருக்காங்க. யாருடைய பாட்டை பாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணகிரிநாதர் பாட்டு இல்லை, அந்த மாதிரி பாட்டு இருக்கு. உங்களுக்கு பாப்புலராக தெரிஞ்ச பாட்டு எதுவுமே கிடையாது. அவர் பேர் ராமசாமின்னு நினைக்கிறேன். அவர் கூட ஒருத்தர் இருந்தார், ஒரு சிப்பந்தி வச்சுக்கல, ஒரு பணியாளர். அதை நினைவுபடுத்துறதுக்கு அந்த ராமசாமிங்கிறவர் பாடின வழிபாடல்கள், அது ஒரு சின்ன புத்தகமாக போட்டார். இந்த வழிபாட்டுன்றது எப்போ பாடுறாங்க அப்படின்னு கேட்டால் தைப்பூசம், வைகாசி, விசாகம், பங்குனி உத்திரம் 3 வந்து முருகனுக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ். எல்லா முருகன் கோயிலும் அல்லோல கலோலப்படும். பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு மட்டுமானதல்ல. பங்குனி உத்திரம் வந்து இந்த தெய்வீக திருமணங்கள் நடத்துவாங்க. சிவபார்வதி கல்யாணம் அது மாதிரி நடத்துவாங்க. லட்சுமி நாராயணர் கல்யாணம் அப்படி நடத்தி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து 2 நல்லது நடக்கும். திருமணம் தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கும், அப்படி ஒரு நம்பிக்கை. நல்லா திருமணம் நடந்து கணவன் மனைவிக்குள்ள பூசல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்துடும். அது வந்து பங்குனி உத்திரத்தில், அதுவும் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக அது சொல்லப்படுகிறது. இப்பவும் பண்ணிக்கலாம், பூசல் இல்லாமல் இருக்கலாம்.
தைப்பூசத்துல வந்து நடை, இந்த பாத யாத்திரைங்கிறது வந்து பழனிக்கு பாத யாத்திரைங்கிறது ரொம்ப விசேஷமானது. வேற எங்கேயும் நீங்க வந்து இது ஆரிஜின் வந்து தெற்க பழனி தான், பழனியில் தொடங்கினது தான். வடக்க வந்து பாண்டுரங்கருக்கு நடத்துவாங்க வீட்டில். இன்னைக்கு அதை பார்க்க ரொம்ப வைபவமாக ஆயிரக்கணக்கில் மக்கள் போவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இது எடுத்து காட்டல, மீடியா அதை எடுத்து காட்டல. எடுத்து காமிச்சா தெரியும் இங்கே ஜனங்க எவ்வளவு சிரமப்பட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட சிரமத்தை மனசில் வச்சுக்காம எப்படி நடந்து போகிறாங்கிறது பார்க்கலாம். எந்த வயதினர்கள்லாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அபூர்வமாக பக்தி இல்லாமல் அப்படி பாத யாத்திரை செய்யவே முடியாது. ஒரு யார் செய்வாங்க, மேரத்தான் தான் போகிறாங்க. ஆனால் அது ஒன்றுமே தொழிலாக வச்சு பண்ணுறவங்களுக்கு அது போகலாம். ஆனால் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க, சாதாரண உடம்பு இருக்கிறவங்க, சாதாரண ஆரோக்கியம் இருக்கிறவங்க என்னன்னா அவங்களுக்கு ஆகுதோ தெரியல, அவ்வளோ தூரம் அவங்களால நடந்து போக முடியும். இப்படி பண்ணுறாங்க. நம்ம கோயிலையும் இந்த தைப்பூச ஆராதனை உண்டா? பண்ணுவீங்க. இந்த பாத யாத்திரை உண்டு இல்லை, ஜம்முன்னு கலந்துக்கலாம். நீங்கள் உங்கள் தட்பவெட்ப நிலையம் வந்து அதுக்கு ஏதுவாக. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், எந்த வேலையும் செய்யாமலே முழு களைப்பு அடையக்கூடிய சீதோஷ்ணம் உங்களுக்கு. எது வேலையுமே செய்யாமல் இப்போ குளிச்சுட்டு வந்தால் வேர்க்கிறது, முழுக்க வேர்த்து கொட்டுறதுங்கிறது எங்கள் ஊரில் மட்டுமே தான் சாத்தியமாகும். இப்போ தானடா குளித்தோன்னா அது மதிக்கவே மதிக்காது அந்த வேதர். அப்படி இருப்போம். உங்களுக்கு அப்படி இல்லையே, மிதமாக இருக்கு. நான் ஹியூஸ்டன்லேருந்து வந்தேன், இங்கே ஒன்று எனக்கு ஒரு ஜாக்கெட் கொண்டு வந்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. அதான் இங்கே நடக்கலாம். அந்த நடைக்கு பாட்டு பாடுவார். தைப்பூச நடைக்கு ராமசாமி பாடின பாட்டு, ஆதி மூல முருகா முருகா ஆதி தேவ முருகா ஞான பால முருகா முருகா ஞான ஜோதி முருகா கோவில் நாடி வந்தேன் முருகா குறைகள் தீர்க்க வருவாய், உன் மலையை நாடி வந்தேன் முருகா மனம் இறங்கி வருவாய், பல படிகள் ஏறி வந்தேன் முருகா பரிவடைந்து வருவாய், கிரியில் ஏறி வந்தேன் முருகா பெரிய வாழ்வு தருவாய், அடிமையாகி வந்தேன் முருகா அதிபனாகி வருவாய், உன் அருமை கண்டு வந்தேன் முருகா அது மகிழ்ந்து வருவாய், மயிலழைக்க வந்தேன் முருகா மனம் இறங்கி வருவாய், உன் கொடியழைக்க வந்தேன் முருகா குணமறிந்து வருவாய், அன்னை தந்தையானாய் முருகா அரிய செல்வமானாய், என்னையாளும் முருகா முருகா உன்னை என்றும் மறவேன். எனக்கு வந்து 7 வயசுங்க. அப்போ ஐயாப்பா பாட வச்சாரு. எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி மணி ஏற்பாடு பண்ணி அந்த பாட்டை நான் இங்கே நினைவு கூர்ந்து பாடுறேங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய விஷயம். மகிழ்ச்சி இல்லைங்க, நெகிழ்ச்சி. வாயில் வார்த்தை வந்தால் அது மகிழ்ச்சி, வாய் அது கட்டி போட்டால் அது நெகிழ்ச்சி. அது மாதிரி ஒரு தருணம். இப்படிங்க எவ்வளோ பாட்டு. அந்த ராமசாமி யாரோ இன்னும் அவர் மகன் எப்படி இருக்கணும், அம்மா அப்பா மகன் ஞாபகம் இருக்கும். ஆமாம், நிற்கவே மாட்டாருங்க. அவர் எப்பொழுதுமே வந்து நடையில் இருப்பார். இப்படி நிறைய நடைப்பாட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். எங்கள் அக்காவுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அச்சரம் பிசகாமல் ஞாபகம் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன ஏற்பாடு கணேசன், இந்த பாட்டு முடிஞ்சதுன்னா நான் அதை எழுதி பாடி அனுப்புகிறேன், மெட்டோட பாடி அனுப்புகிறேன். நீங்கள் வந்து அது காப்பிரைட்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதான் அந்த அடியோருடைய வேலை. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அக்னாலஜ்மெண்ட்டு சன்மானம் எதுவும் கிடையாது. அது முருகன் சொத்து. அதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் இருக்கிறவங்க வச்சு அழகாக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? எழுதுனா பிடிச்சது. இது நான் போட்ட பாட்டு இல்லை, நான் எழுதின பாட்டு இல்லைங்க, நான் மெட்டு போட்ட பாட்டு இல்லைங்க. அந்த முருகனுடைய அடியார இருந்த ராமசாமி அவர் பாடி இவங்க பெரியப்பா பதிஞ்சு வச்ச பாட்டு. அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கும் வரைக்கும் எங்கள் அக்காட்டி அதை கேட்டு நான் அதை அனுப்புகிறேன். இதுதான் வந்து நான் உங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. பண்ணலாமா அதை? எனக்கு ப்ராஜெக்ட் ஷேமரன் ப்ராஜெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அது மாதிரி இப்போது தைப்பூசத்தை ஏன் கொண்டாடுறோம்னா எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. முருகன் சக்தியிடம் வேலை பெற்ற திருநாளாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம்.
சிவபார்வதி சிதம்பரத்தில் தரிசனம் கொடுத்த திருநாளாக அது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதோடு இது சுவாரஸ்யமா இருக்கு. பழனியில் முருகன் குடியேறிய நாள்ங்கிறார். இப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. பழனியில முருகன் குடியேறிய நாள் தைப்பூசம் அப்படின்னு பாட்டு சிவதாண்டவத்துக்கு தை மாசத்தில் குரு பகல் நேரத்தில் குரு பூசத்தில் பாட்டு இருக்குல்ல. அப்புறம் எப்போதுலேருந்து இந்த தைப்பூசம் இருக்கு பார்த்தா சுவாரஸ்யமா இருக்கு. கணேசன் திருஞான சம்பந்தர் காலத்துல இருக்கு, தேவார காலத்துல இருக்கு. அதாவது இவருக்கு சொல்ற கணக்கு பார்த்தா 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழகத்துல தைப்பூசத்தை ஒரு மகா பெரிய விழாவாக கொண்டாடுகின்ற ஒரு மரபு இருந்திருக்கு. அது இந்த தைப்பூசமாடி உலகம் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவு எய்த அப்படின்னு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடியிருக்காரு. அவ்வளவு சிறப்பு இருக்கு. இன்னொன்று தாருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு, அதுவும் சொல்றேன். குரு வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது தைப்பூசம். ஏன் முருகனை கொண்டாட மாட்டான்? உடனே பரமகுரு, குருவுக்கெல்லாம் குரு அவர் தான், அதை கொண்டாட. ஹிரண்யவர்மன் அப்படிங்கிற அரசனுக்கு நடராஜர் தரிசனம் வழங்கிய நாள் தைப்பூசம் அப்படின்னு. அதெல்லாம் மேலாக வள்ளலார் ஜோதியான நாள் தைப்பூசம். இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. இந்த அலகு கட்டி கொண்டு அலகு குத்தி கொண்டு காவடி, எத்தனை விதமான காவடிகள், சக்கரை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, மச்சக்காவடி, பறவை காவடி, பறவை காவடி அலகு குத்தி அதுலேயே இந்த பறவையாட்டம் தொங்கிட்டு வருது, நினைச்சே பார்க்க முடியாது. தீர்க்க காவடி, மயில் காவடி, எத்தனையோ இதெல்லாம் சேர்ந்து பாத யாத்திரை தைப்பூசம். நீங்க இப்ப தைப்பூசத்தை பத்தி பேசுறேன்னா அதுவே தனி நிகழ்ச்சியா பேசணும். அதனுடைய சிறப்பு பத்தி நான் உங்களுக்கு 10 சிறப்பு சொல்லியிருக்கேன், 100 சிறப்பு. அது மாதிரி எத்தனையோ கதை, எத்தனையோ பாடல்கள் அதை குறித்து இருக்கு. அவ்வளோ நம்ம பங்குனி உத்திரம் பார்க்கும்போது தெய்வ திருமணங்கள் இருக்கு. முருகன்கிட்ட 2 விஷயங்கள். ஒன்று திருமணம் நடக்கவில்லை அப்படின்னா, கல்யாணம் ஆகலைன்னா வேண்டிக் கொள்வோம். அதுக்கு ரொம்ப உகந்த நாள் பங்குனி உத்திரம். அது திருப்புகள், குறிப்பான திருப்புகள் இருக்கு. அதனுடைய நம்பர் எனக்கு தெரியல. விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த விளைவோடு வந்த பாட்டு. அது நல்லா அந்த பங்குனி உத்திரம் வரைக்கும் ஒரு மண்டலமா எடுத்து இங்க முருகனுக்கு வேண்டிட்டு பண்ணா தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நீங்கி திருமணம் கட்டாயமா நடக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல குழந்தைகள், நன்மக்கள் பேருங்கிறார் வள்ளுவர். நல்ல குழந்தைகளா வாய்க்கணும். அது மாதிரி இல்லையா, சங்கரனை வேண்டிங்கன்னா கிங்கரனா பரவக்கூடாது. அது மாதிரி நல்ல குழந்தைகள் போகணுன்னாலும் சுப்பிரமணியரை வேண்டிக்கலாம். அதனால திருமணம் நடத்தி வைப்பதோடு முருகன் நிற்பதில்லை. நமக்கு நல்ல குழந்தைகளையும் முருகன் அருள்கின்றார். அதற்கு மிகுந்த ஒரு உகந்த தருணமாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது. திருமணம் குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பேருக்கு இங்கே முருகனுடைய துணை தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடும். மகாபெரியவர் 3 விஷயங்களை கைவிடவே கூடாதுன்னு சொல்லுவார். நம்முடைய சந்ததியினர் எல்லாரும் தழைத்து வாழ வேண்டும் என்றால், குடும்பத்தில் ஏதாவது முடிச்சுக்கள் இருந்து அது தீர வேண்டும் என்றால், ஒன்று குலதெய்வ வழிபாடு, இன்னொன்று சுமங்கலி பிரார்த்தனை, மூன்றாவது நீத்தார் கடன், நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தேவச காரியங்கள், சிராத காரியங்கள், இது 3ம் கட்டாயம் செய்ய வேண்டும். நீங்க முக்காவாசி குலதெய்வங்கள்ல பார்த்தீங்கன்னா முருகனுடைய துணை தெய்வங்களா இருக்கும். நம்ம ஊர்காரங்கள்ன்றதுனால சொல்றேன், நீங்க இருக்கலாம், உங்களுக்கு பார்த்துங்க. அதனால அந்த வழிபாடு செய்வதற்கும் பங்குனி உத்திரம் மிகச்சிறந்த ஒரு தருணமாக இருக்கிறது. அதே மாதிரி தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்தது. எப்போ எது செய்தா என்ன கிடைக்கின்றதெல்லாம் நம்ம ஆட்கள் முதலே பார்த்து வச்சிருக்காங்க. இந்த டயத்துல செஞ்சீங்கன்னா நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி இது உகந்த தானம் தர்மம் செய்ய எப்பவும் தான் செய்யணும். ஏதாவது ஒருத்தர் வயிறா பசிக்குது பங்குனி உத்திரம் வார்த்தா தரேன்னு சொல்லக்கூடாது, அப்போ பொங்கல் வைக்கிறது போட்டுன்னு சொல்லக்கூடாது. சில விசேஷமான தானங்கள் நம்ம செய்ய விரும்புவோம் ஊருக்கு, அதைத்தான் ஒப்புரவுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அதை செய்வதற்கு உகந்த தருணமாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது. இது இப்படி எவ்வளோ சொல்லிட்ட வைகாசி விசாகம் இருக்கு. இது எல்லாம் 3மே
தைப்பூசமும் சரி, பங்குனி உத்திரமும் சரி, வைகாசி பௌர்ணமியில் வந்தான். முருகனுக்கு வந்து உகந்த தருணம் வந்து பௌர்ணமி தான். அவனோட ஒரு சிறந்த பௌர்ணமி இருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் ஏன் இது வைகாசி விசாகத்தை ஏன் பெருசா சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றிய தருணமாக அது கருதப்படுகிறது. இங்க பகை விலகக்கூடிய ஒரு பலன் இந்த வைகாசி விசாகத்துல முருகனை வழிபட்டால் கிடைக்கிறது. பகை துர்கா சப்த ஸ்லோகிலே ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அப்படின்னு அவருடைய காரியங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற எதிரிகள். குருஜி வந்து அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் சொன்னார். You are not that big to have enemies outside. இங்கதான் இருக்கு எனிமீஸ் எல்லாம். அஸ்மத் வைரி விநாசம் எல்லா பயங்களும் இங்கதான் இருக்கு. நம்ம ஒரு சர்ச் லைட்டை வச்சு ஊரெல்லாம் பார்க்குறோம், ஒருத்தனையும் ஜட்ஜ் பண்ணுறோம், மார்க் போடுறோம், ஜட்ஜ் பண்ணி இவ்வளோதான் வேஸ்ட்டு, யாரு நாம சொல்கிறோம் வேஸ்ட்டு வரிசையாக சொல்லி போடுறோம். ஏதோ பை ஷியர் ஆக்சிடென்ட் ஒரு நாள் அந்த சர்ச் லைட் இப்படி திரும்பித்துன்னு வைங்க, அடி ஆத்தி திரும்பினா வந்து ஆஹா இதை விட ஒரு அயோக்கியனை, இதை விட ஒரு முட்டாளை, இதை விட ஒரு கோமாளிய, இதை விட ஒரு கஞ்சனை பார்க்கவே முடியாது. ரொம்ப நல்ல தரிசனங்க அது. நம்முடைய அஞ்ஞானத்தினுடைய விஸ்வரூபத்தை பார்க்காமல் ஆண்டவனும் ஒரு தொழில் நம்மளால தரிசிக்க முடியாது. அது பார்க்க ஒரு வாய்ப்பு. எப்போ வாய்ப்பு? இது வைகாசி விசாகம். இது ரொம்ப இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகாசி விசாகத்துல நம்முடைய உட்பகை யாவும் ஒரே ஒட்டுமொத்தமாக சொக்கபலம் கொடுத்து போடுற மாதிரி தீர்த்து கட்டுவதற்கான வாய்ப்பு வைகாசி விசாகம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவிலில் நம்ம விடாம கொண்டாடலாம் அப்படின்னு நிறைவாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. குகன் ஒரு பேர். குகன் என்ற கேரக்டர் நமக்கு ராமாயணத்தில் தெரியுது. இவன் எதுக்கு நம்ம முருகன் குகன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, குஹ்யம், குகன்னா குகை என்ற சொல்லேருந்து வருது. குகைங்கிறது மறைவிடம் அப்படின்னு. குஹ்யம் என்ற சொல்லேருந்து வருது. குஹ்யம்னா ரகசியம் அர்த்தம். குஹ்யா குஹ்ய அவதாராய சிவானந்தாய தே நமः. நீன்றாசின் அஷ்டம் சான்ஸ்கிரிட் தெரியுது. அதனால ரகசியம் எங்க இருக்கு? இந்த ரகசியம் இந்த சக்கரத்தில், அனானந்த சக்கரத்தில், அதுதான் குகைன்னு சொல்லப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய உயிரினுடைய சுடர் தான் குகன். அவன் மறைவாகவே இருக்கிறான், நமக்குள்ளே இருப்பவன் மறைவாகவே இருக்கிறான். மதர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலவிசை நீடு வாழ்வார். மதர் மிசை இதய மதர், ஏகினால் பாஸ்டன்ஸ்ல போடுறாரு திருவள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே அங்கதான் இருக்கான். நம்ம எப்போ ஒரு வாட்டி திரும்புறோம் பாருங்க, திரும்பும் போது அவங்க ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் குகன். உள்ள இந்த இதய குகைக்குள்ளே கனலும் சுடராக கந்தன், குமரன், முருகன், சுப்பிரமணியன் என்றெல்லாம் நாம் கொண்டாடக்கூடிய குகன் இருக்கிறான், வீற்றிருக்கிறான். நம்ம திரும்பும் போதுதான் அவனை பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்தியா, நீ தான்டா இப்பதான் வந்த, நான் எப்பவுமே இங்க இருக்கேன் அப்படின்னு. ஒரு வாட்டி குருநாதர் கூட பேசும்போது, குருஜி யூ செட் சம்திங் தட் டே. எஸ் சார், அல்டிமேட்லி யூ ஆர் ரைட். அவர் கை அப்படி ஆட்டினாங்க. டே, ஐ வாஸ் ரைட் ஈவன் தென், யூ ரியலைஸ்ட் இட் அல்டிமேட்லி. அது மாதிரி மலர் மிசை ஏகினான் உள்ளே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அதனாங்கிற வார்த்தை போட்டார் பாருங்க மாணிக்க வாசகர். ஒரு சொல்லல, ஒரு நீண்ட வாக்கியம். அதனால் உனக்கு வந்து இன்னைக்கு கண்ணு திறக்குது, காது கேட்குது, உன்னை வந்து அன்பு செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்கு, உன்னை ஒரு பொருட்டா மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அது எதுக்கு ஏடா காரணம்? சிவன் உள்ள ஏற்கனவே இருக்கிறான். என் சிந்தையுள் நின்ற அதனால் தான் காரணம். அவன் அருளாலே, at his feet by his grace,
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இதுதான் குருவாயூரப்பன் கோயிலில் நியூ ஜெர்சியில் பேசப்படுற 10ஆம் தேதி அட் ஹிஸ் ஃபீட் பை ஹிஸ் கிரேஸ். அப்படி இருக்கிறது. இப்போ இதில் இந்த குகைக்குள்ள நாம போகணும். இதை இந்த குகைக்குள்ளே சென்றவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இதை ஒரு பாட்டில் இருக்கு. கணேசன், பழனி, அழகப்பன், உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், திரும்ப இன்னொரு ரிக்வஸ்ட். இல்லைன்னா இவங்க பேச கூப்பிட்டது ஆபத்தா போச்சுன்னு நினைக்கிறாங்க. மகாகவி பாரதியாரோட இந்த பாட்டை தயவுசெய்து கொஞ்சம் பரப்பி நம்ம சந்நிதியில் பாட சொல்லணும். பெரியவங்களும் சரி, குழந்தைகளும் சரி. நான் ஒரு ஒப்பற்ற அனுபவம் இதில் இருக்கு. இதை எழுதியிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்தை தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்காவும் ஆதி மொழிபெயர்ப்பாளர் வே சாமிநாத சர்மா அவர்களும் இதை பதிவு செய்திருக்காங்க தனித்தனியான கட்டுரை. சென்னையில் மவுபிரேஸ் ரோடு, அங்கே ஒரு பக்த ஜனசபையை ஒன்று இருந்திருக்கு. அதை இவங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. உள்ள ஒரு கூட்டம் வீதியில் பஜனை பாடல்கள் பாடிட்டு வருது. அவங்க இந்த கூடத்துக்குள்ள உட்காந்து பாட்டெல்லாம் பாடணும். அதுதான் ஏற்பாடு. அதுக்கு அவங்க 10 பேர் நடந்து வர்றாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடவே சுப்பிரமணிய பாரதியாரும் வர்றாரு. இவங்க பாட இவரும் கூட பாடிட்டே வர்றது. இவங்களுக்கு ஆச்சரியம், இவர் இங்கே வந்தார் இந்த கூட்டத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க. மற்ற கூட்டமும் அந்த கூட்டத்தில் உட்காந்துன்னு அவரை வர ரொம்ப திருவிக்காக்கு தெரியும். சாமிநாத சர்மாவுக்கு ஏற்கனவே பாரதியார் தெரியும். நீங்கள் சொல்லிட்டு அவரை உட்காந்து வைக்கிறாங்க. உட்காந்து வச்சா பெருசாக ஒரு முருகர் படம் வச்சுருக்காங்க. அந்த படம் எப்படின்னா குமரகுருபரர் படம்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சடையா இருக்கும் முருகருக்கு, கையில் வேல் இருக்கும். அந்த படம் அதை வச்சு பார்த்து பாட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதியாரை கேட்குறாங்க. இது 1920 நடக்குது. பாடலாம். அந்த பாட்டு பாடும்பொழுது என்ன ஆச்சுங்கிறத 2 பேரும் கட்டுரையிலே எழுதியிருக்காங்க. அந்த படத்திலிருந்து முருகன் புடைத்தெழுந்து வெளியே வந்தான்னு எழுதுறாங்க சார். அந்த படத்திலிருந்து முருகன் புடைத்தெழுந்து வெளியே வந்தான். அதை தாங்க முடியாமல் அலறி சிலர் கீழே விழுந்து மயக்கம் அடைந்தார்கள். பலர் நிறுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள். பாரதியார் பாடி முடித்தார். ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக இருந்தார். வருகிறேன் என்று சொல்லி கிளம்பி சென்றார் எழுதுகிறார். அந்த பாட்டு தான் முருகா 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 வருவாய் மயில் நீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா 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 என்கின்ற பாட்டு. இதுல தருவாய்ங்கிறதுல அவர் போடுற லிஸ்ட்ல பாருங்க, நலம், கடவுள் தான் நமக்கு நலம் தருவாங்க. தகவுன்னா பெருமை, மாண்பு நமக்கு தரும். புகழ், ஃபேம் கொடுக்கிறார். தவம்ங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? தவம் என்பது நாம் செய்வது, வரம் என்பது அவன் கொடுப்பதுன்னு நினைச்சிருக்கோம். பாரதியார் he clarifies the so-called tapas is a boon given by him. தவம் என்பது இறைவன் உனக்கு கொடுக்கின்ற வரம். தவமும் திறமும் தனமும் கனமும் அப்படின்னு சொல்றார். அதுல ஒரு ஸ்டான்ஸா வந்து சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக, சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவே முருகா முருகா முருகா. எப்படி சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய தன்மை என்னன்னா கருதி கருதி கவலைப்படுவாங்க. எல்லாம் நல்லா இருந்தா கூட எல்லாம் நல்லா இருக்கு, இதுல ஏதோ சூது இருக்குமோன்னு நினைப்பாங்க. he fabricates worries செட்டி. அப்போ எப்படி அவரு கொண்டு போறாரு பாருங்க. குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே. உபனிஷத்துல அவர வாக்கியம் பாரதியார் சொல்றாரு. குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே, தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனி சரணம் சரணம் முருகா முருகா
நான் இங்கே வரும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது கணேசனும் பழனியும் அழகப்பனும் என்னை இந்த சந்நிதியிலே மீண்டும் நிறுத்தி வைத்து கேளு இந்த பாட்டை அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும். நான் வாயடைச்சு போய் நிற்கிறேன், இந்த காட்சியை பார்க்கணும். எப்படி அழகப்பன் போன முறை சொல்லி அது பலித்து நான் இங்கே வந்தேனோ அது மாதிரி இப்போ நான் கேட்கக்கூடிய வேண்டுகோளை முருகன் நிறைவேற்றி நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த பாட்டை பாடி அவன் சந்நிதியில் இருக்கணும். அப்போ அந்த வழிபாட்டும் அது அரங்கேறி இருக்கணும். அது நான் வரத்துக்காக வெயிட் பண்ணக்கூடாது, பாட்டு வரத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும் என்று சொல்லி நெடுநேரம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு பரமகுரு என்பவருடைய தத்துவத்தை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், உலகத்தில் நாம் நடக்க நடக்க நம்மை நிழலாக பின்தொடர்ந்து வருபவன் தான் பரமகுரு. இதுதான் தத்துவம். எதுக்கு நம்ம பின்தொடர்ந்து வர? நாம் அல்லவா கடவுளை பின்தொடர வேண்டும். நாம் கடவுளை பின்தொடர்ந்து செல்வதில்லை, அந்த ஆசை நமக்கு இல்லை என்பதால் அவன் நம்மை பின்தொடர்ந்து வருகிறான். எதுவரை அப்படின்னா, ஒரு நாள் நாம் சலிப்பை அடைந்து திரும்பும் வரை அவன் நம்மை தொடர்ந்து வருகிறான். எதனால் நமக்கு சலிப்பு வருகிறது? நமக்கு ஒரு ஆசை பிறக்கிறது, அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம், ஆசை நிறைவேறுகிறது. அத்தோடு நிறைவு வருகிறதா? இல்லை, இன்னொரு ஆசை முளைக்கிறது. ஆசைப்படுகிறோம், அதனை அடைகிறோம், ஆசைப்படுகிறோம், அதனை அடைகிறோம். இது ஒரு பக்கம். ஆசைப்படுகிறோம், அதனை அடைவதில்லை, ஆசைப்படுகிறோம், அதனை அடைவதில்லை, திரும்ப ஆசைப்படுகிறோம், அதனை அடைகிறோம். அப்போ நமக்கு என்னடா, ஆசைப்பட்டோம் அது நடக்கல, அப்பவும் நமக்கு ஒரு அதிருப்தி வருகிறது. ஆசைப்பட்டோம் அது நிறைவேறுது, அப்பவும் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது, நிம்மதியை பிறகு என்னடா நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி போக வேற வழி இல்லைன்னு சுற்றி இப்படி திரும்பும் பொழுது அங்கே புன்சிரிப்போடு உங்களை வரவேற்க காத்திருப்பவனுக்கு பெயர் தான் பரமகுரு என்கின்ற தத்துவம் என்பதை சொல்லி நாம விரைவிலேயே திரும்பி விடுவோம். அங்கே நமக்காக காத்திருக்கும் கந்தனை, கடம்பனை, சுப்பிரமணியனை, பரமகுருவை தரிசனம் செய்வோம். நம்முடைய பயணம் இனிதே ஒரு நிறைவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்த கோயிலை சார்ந்த அனைவருக்கும், என்னை இங்கே அழைத்து வந்த என்னுடைய அன்பு மணிக்கும் ஷாம்லாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எதுவும் நடக்கக்கூடும் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் மீண்டும் சந்திக்கவும் கூடும் என்கின்ற எச்சரிக்கையையும் சேர்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.